அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. யாருன்னா கவனிச்சிங்களா? இன்னைக்கு ஏன் சிறப்பு அப்படின்னு யாருன்னா கவனிச்சிங்களா? ஆமா சார். முதல்ல கண்ணதாசன் கவிதைன்னு ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற மாத்துனீங்க தலைப்பை அதுக்கப்புறம் அது இல்ல, சிறப்பு வேற யாருன்னா கவனிச்சிங்களா? நமக்கு இன்னைக்கு கவனிக்கல ஒரு கவனிக்கல. சிறப்பு நிகழ்ச்சி. யாருன்னா கவனிச்சிங்களா? 1100 ஆயிரத்தி ஞாபகம் இல்ல. 1109 அகிம்சைக்கா போட்டிருக்காங்க பாருங்க. அகிம்சிகாக்கு ஒரு பாராட்டு. அகிம்சிகாக்கு ஒரு பாராட்டு. சொல்லுங்க. கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஆ, மெசேஜ் போட்டிருக்காங்க. இப்படி 1111 1111வது நிகழ்ச்சி. எல்லாம் 4-1 வருது. ஓகே நாலு ஓகே ஒண்ணு. ஓகே. ஓ 1109 ஞாபகம் வந்தது. 10 நடந்ததா இல்ல ஞாபகம் இல்ல. 1116வது நிகழ்ச்சி 4-1 வருது. அந்த 4-1 விடக்கூடாது. இந்த நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி, நான் பேசியே ஆவேன் பிடிவாதமா நின்னாரு சார். வா வா வா. அதனாலேயே ஒரு நாள் தள்ளி பேர போட்டோம். இது இன்னைக்கு வரணுன்றதுக்காக. இதெல்லாம் சீக்கிரம். ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையாவே ஒரு ஆசிரியர் அந்த நூலை எழுதுறதுக்கு அவர் பேசி ஒரு இது கொடுத்திருக்காரு, ஆடியோ. அதை நான் போடுறேன். ஆசிரியர் பத்தி ஒரு சின்ன விவரம். சொந்த ஊர் அவரோட புத்தகத்துல இருந்து எடுத்தது. அவரோட சொந்த ஊர் தூத்துக்குடின்னு போட்டிருக்காரு. இலங்கையில தான் இருந்திருக்காங்க. இலங்கையில தான் கல்வி பயின்றாங்க. ஒரு 3 ஆண்டுகள் இலங்கையில வானொலியில, அவங்க இலங்கை வானொலியில நாடக கலைஞரா பணியாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழகம் வந்திருக்காங்க. தமிழகத்துல வணிகத்துறையில, தீயணைப்பு துறை, வேலைவாய்ப்பு துறையில, அப்புறம் பயிற்சி துறை, இதுல எல்லாம் சேர்ந்து ஒரு 30 ஆண்டுகள் பணியாற்றி அதுக்கப்புறம் பணி ஓய்வு, அதாவது விருப்பு ஓய்வு பெற்றிருக்காரு. எதுக்காக விருப்பு ஓய்வு பெற்றிருக்காருன்னா, இலக்கிய பணி பண்றதுக்காக விருப்பு ஓய்வு பெற்றிருக்காரு. அதுக்கு பிறகு ஜல்லிக்கட்டை பல நுணுக்கமா ஆராய்ஞ்சு ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுதான் ஜல்லிக்கட்டு வீரம் அப்படின்ட்டு இப்ப சார் கூட சொன்னாரு. அவரது அதுதான் முதல் நூல். அந்த இதுல இருந்து இவரோட பேர் எழில்வேந்தன், ஜல்லிக்கட்டு எழில்வேந்தன் கூப்பிட்டுருக்காங்க இவரை. அதுக்கப்புறம் அழிச்சிட்டு இருக்காங்க. இன்று வரை ஜல்லிக்கட்டு எழில்வேந்தன் சொல்றாங்க. திண்டுக்கல் மரபு கவிஞர் மன்றம் அப்படின்னு ஒரு இடத்துலயும், தஞ்சாவூர் தமிழமது மன்றம் என்ற இடத்துலயும் தான் இவர் மரபு கவிதை எழுதுறதுக்கே கத்துட்டு இருக்காரு. அங்கதான் அதுல இருந்தா மரபு கவிதை எழுதியிருக்காரு. கவிதை யாப்பு பிரியக்கூடாதுன்றது இவரோட ரொம்ப ரொம்ப முக்கியம். கவிதை எழுதுனா யாப்பு இருக்கணும், யாப்பு இலக்கணம் இருக்கணும்ன்றது பிரியக்கூடாதுன்றதுதான் இவரோட இது முக்கியமான ஒரு விருப்பமா இருக்குது. அதனாலதான் இப்ப சார் சொன்னார்ல, தனியார் சார் சொன்னார்ல, நான் எழுதின கவிதை எல்லாம் ஒத்துக்க கூடாதுன்னு சொல்ல மாதிரி நினைச்சேன். ஆனா புத்தகத்துல ஒரு குறிப்பிட்டு போட்டிருக்காரு, கவிதையும் யாப்பும் பிரியக்கூடாது அப்படின்றது அவரோட விருப்பம். அது மட்டும் இல்லாத தமிழ் பண்பாடு தன் பண்பாடும் மரபுகளையும் கட்டி காக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமா அந்த அந்த ஒரு எண்ணத்தோட தான் இன்று வரை பயணிச்சிருக்கிறாரு. சுந்தரராஜன். சுந்தரராசன் எழில்வேந்தனா மாத்திருக்காரு. தமிழ் மேல பற்று கொண்டதுனால எழில்வேந்தனா மாத்திருக்காரு. இதுதான் செய்தி. மகிழ்ச்சி. இப்போ நம்ம அவரை பத்தி ஒரு சிறிய உரை அவர் கொடுத்திருக்காரு. அதையே நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேடைய நாராயணன் சார் கொடுப்போம். வணக்கம் நேயர்களே. கவியரசர் திரை இசை பாடல்கள் இலக்கண மரபுகள் என்ற நூலை நான் எழுதும்போது எனக்கு ஒன்று தோன்றியது. கவியரசர் காலத்திற்கு பின் தற்போதைய கவிஞர்கள் எல்லோரும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்கிறார்கள். திரை இசை பாடல்கள் எல்லாம் இலக்கிய தரத்திற்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை. சந்த ஓசைக்கு ஏற்ப, வெட்டுகளுக்கு ஏற்ப வார்த்தைகளை போட்டு நிரப்பிவிட்டால் போதுமானது என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் பாடல்கள் இலக்கிய தரமாகவும் இல்லை, பழைய பாடல்களைப் போன்று சிறப்பாகவும் இல்லை என்பது என் கருத்தாக அமைந்தது. ஆகவே கவியரசர் திரை இசை பாடல்களில் இருக்கின்ற இலக்கண மரபுகளை நான் ஆய்ந்தபோது மிக வியப்பாக இருந்தது. எல்லா வகையான இலக்கண மரபுகளையும் அவர் பின்பற்றியிருந்தார். எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், பொதுவாக எதுகை மோனை இரண்டையும் தான்
தொடை வகைகள் என்று பலர் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கவியரசர் எல்லா வகையான இலக்கண வரம்புகளையும் போட்டிருக்கிறார் என்பதை நான் கவனித்தேன். எடுத்துக்காட்டாக, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மரணம், மங்கை, மா போட்டு மோனை போட்ட அந்த வரிகளை முடித்திருப்பார். அடுத்த வரிகள், சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. இதை என் நண்பர் ஒருவர் என்னிடம் கேட்டார், என்ன உங்கள் கவியரசர் இந்த இடத்துல எதுகையோ மோனையோ இல்லாமல் எழுதியிருக்கிறாரே என்று. அப்பொழுது நான் சொன்னேன், இதிலும் இருக்கிறது, தொடை இருக்கிறது. இது முரண் தொடை என்று சொல்லப்படும். சொர்க்கம், நரகம் முரண்பட்டவை, ஆனால் ஒன்றையொன்று தொடுக்கக்கூடியவை. ஆகவே கவியரசர் தன்னுடைய பாடல்கள் எல்லாவற்றிலும் எல்லா வகையான தொடை வகைகளையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஆவல் எனக்கு ஏற்பட்ட போதுதான் நான் கவியரசர் திரையிசை பாடல்கள் இலக்கண மரபுகள் என்ற புத்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். அதில் நான் சொல்லியிருக்கின்ற எல்லா வகையான யாப்பு வடிவங்களும் கவியரசருடைய பாடல்களில் பல இடங்களில் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஒரு சிலவற்றில் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த திரையிசை பாடல்கள் இலக்கண மரபுகள் என்ற நூல் வெளிவந்த பிறகு நிறைய பேர் சொன்னார்கள் என்னிடம், ஆம், நீங்கள் சொன்னது உண்மைதான், கவியரசர் ஒரு பெருங்கடல், இலக்கண கடல். நீங்கள் சொன்னது மாதிரியே அவர் பல வகையான இலக்கண மரபுகளை பின்பற்றி இருக்கிறார் என்று சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நேயர்களுக்கு அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் கவியரசருடைய திரையிசை பாடல்களில் இருக்கின்ற அற்புதமான நுட்பமான விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு ஒரு கைதட்டலாம். மகிழ்ச்சி. இப்போது நாராயணன் சார், நீங்க உங்களுடைய வணக்கம். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு தந்த திரு ஸ்டீபன் சார் அவருக்கு நன்றி. இந்த புத்தகத்தை எனக்கு பரிசாக அளித்த முனைவர் புவியரசுக்கு, தனியரசுக்கு நன்றி. இதை பேசும் வாய்ப்பு அளித்த திரு கவிஞர் எழில்வேந்தன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை நான் பார்த்தோன்னே எனக்கு கண்ணதாசன் பாடல்கள் மேலே பாடல்களுடைய சிறப்பு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த இலக்கணத்தை ஒட்டி இவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது வியப்பாக இருந்தது. இந்த புத்தகத்தை படிக்கும்போது வியப்பாக இருந்தது. அதுவும் 8ஆவதுக்கு மேலே 8ஆவது, அதை கூட சொல்லியிருக்காங்க. சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் இந்த புத்தகத்துக்கு வாழ்த்துறை சொல்லும்போது, 8க்கு மேல் ஒரு வகுப்பை எட்டியும் பார்க்காதவருக்கு யாருக்கும் எட்டாத சிந்தனைகள் எப்படி கொட்டின அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவர் அந்த சரஸ்வதி என்ன சொல்லியிருக்காங்க, கவியரசரின் தத்துவ புதையலே அரசியல் அந்தகங்களை இதுவரை நான் அலசி அலசி பேசி எழுதி ஆய்வு செய்துள்ளேன். ஆனால் இலக்கண வரம்பு கட்டி அதில் கவியரசரின் பாடல்கள் ஏந்து வருவதை இத்தனை விரிவாக ஆய்வு செய்தவர் எழில்வேந்தனை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரே எழில்வேந்தன் தன்னுடைய புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு, தவறு இருந்தால் மன்னிச்சுங்க அப்படின்னு இருக்காரு. நானும் தேடி தேடி பார்த்தேன், தவறு கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நல்ல அற்புதமாக வடிவம் வச்சிருக்காங்க புத்தகத்தை. அதாவது திரை இசைப்பாளர்களை வடிவமைப்பது இசையமைப்பாளர்கள். ஆனால் அந்த வடிவம் யாப்பிலக்கணம் கூறும் இலக்கணத்தை கொண்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் அமைக்கப்படுகிற இசை வடிவத்துள் எங்கெங்கு யாப்பு வடிவத்தின் சாயல் காணப்படுகிறது என்பதை அறிவதும் அதற்கேற்ப பாடல் புனைவதும் கவிஞரின் ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முக்கியமாக ஒன்று சொல்கிறாரு. எல்லாரும் 2 சீர், ஒரு லைன் ஒரு கதாநாயகன் பாடுவார், அடுத்த லைன் கதாநாயகி பாடுவாங்க. இவர் ஒரே ஒரு சீர் வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. கதாநாயகன் ஒரு சீர், கதாநாயகி இன்னொரு சீர். அப்படி ஒரு பாட்டு ஒரு பாட்டு இருக்கு. கண்ணே கண்ணே கனியே கனியே அப்படின்னு முத்தேன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதை கூட சொல்றாரு அவர். அதாவது 10 சீர்களுக்கு மேல கூட அடிகள் அமைத்து யாப்போடு அமையுமாறு சீர்படுத்தியிருக்கார் இவர். 3, 2, 3, 4, 5 அப்படின்னு பண்ணியிருக்காரு. இதுல இது என்னன்னா அதாவது கவியரசர் காலம் வரை பாடல் ஆசிரியர்கள் இலக்கண வரம்புக்கு கட்டுப்பட்டே பாடல் இயற்றினர். தேவையான இடத்தில் தொடையணையம் அமையுமாறு எழுதினர். தற்காலத்தில் இதனை பாடலாசிரியர்கள் கண்டுகொள்வதில்லை. எனவேதான் கண்ணதாசன் என்ற கவி சக்கரவர்த்தியின் காலம் திரையிசை பாடல்களின் பொற்காலமாக திகழ்கிறது.
காலத்தின் ஏடுகளை புரட்டுபவர்கள் கண்ணதாசன் என்னும் பெயருக்குள் ஒரு காவியம் அடங்கியிருப்பதை உணர்வார்கள். இந்த இதோட நான் வந்து சார் போட்டிருக்கீங்களா கோஹோஸ்ட்? ஒரு நிமிஷம் உங்களுக்கு கோஸ்ட் கொடுத்துருக்கேன் சார் நான். ஓகே 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 ஓகே. இந்த கவியரசர் திரையிசை பாடல்களில் இலக்கண மரபுனா என்ன, எல்லாருக்கும் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறேன் நான். எழுத்து, சீர், அசை, இதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். மரபுவண்ணன் சல்லிக்கட்டு எழில்வேந்தன் அவர்கள் எழுதியது. எளிய தமிழ் இலக்கண அறிமுகம். அதை கொஞ்சம் புரியலன்னா கவலைப்படாதீங்க, பாடல்கள் வரும்போது நிச்சயமாக புரியும். இருந்தாலும் வந்து இது வந்து யூடியூப்பில் வந்து ஏறுறதுனால நம்ம இதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கொடுக்குறேன். கோர்ஸ் எல்லாரும் மன்னிங்க, எல்லாருக்கும் ரொம்ப பேர் தெரியும். இருந்தாலும் ஒரு அறிமுகம். உயிரெழுத்துங்கிறது ஆலேருந்து அவு வரைக்கும். மெய்யெழுத்து வந்து வல்லின மெய்யெழுத்து, மெல்லினம், இடையினம், இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு வர்றிலம், இங்கு இஞ்சு இன் இன் இம் இன் வெல்லினம், ஈர் இல் இவ் இல் எள் இடையினம். அதே மாதிரி உயிர்மெய் எழுத்து காங்கா சாட்டா தாப்பாரா அப்படியே வருது. ஓகே. இதில் வந்து குறில் வந்து 5 தான். ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த மற்ற இதெல்லாம் வந்து இந்த காங்காச்சா வந்து குறில். நெடில் வந்து கா, சா, அது நெடில். மெய்யெழுத்து வந்து இக்கு சேர்க்கனே பார்த்துட்டோம் நம்ம. ஒரு சின்ன அறிமுகத்தாக கொடுக்குறேன் நான் அதை. அப்புறம் வந்து நேரசை அப்படின்னா என்னென்னா குறில் எழுத்து தனித்து இயங்குவது. அ, ஏ உதாரணத்துக்கு. அப்புறம் குறில் எழுத்து மெய்யெழுத்துடன் இணைவது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல் வந்து ஒரு குறில் எழுத்து. சோ குறில் எழுத்து, இல் வந்து ஒரு மெய்யெழுத்து. நெடில் எழுத்து தனித்து இயங்குவது. ஆ, நீ. ஒரு செகண்ட் சார். மன்னிக்கணும், சாரி. அப்புறம் நெடில் எழுத்து தனித்து இயங்குவது ஆ, நீ. நெடில் எழுத்து மெய்யெழுத்துடன் இணைவது கால், பார். அப்புறம் இவற்றுடன் 2 மெய்யெழுத்துக்களும் வருவதுண்டு. பார்த்தேன்ல 2 மெய்யெழுத்து வருது பாருங்க, இரு இத்த. இப்ப நிறைய செய்கிறது என்னன்னா 2 குறில்கள் இணைவது. படி, கொடு. 2 குறில்கள் மெய்யெழுத்துடன் இணைவது. படம், களம். குறில் நெடில் இணைவது கனா, பலா. க வந்து குறில், நா வந்து நெடில். குறில் நெடிலுடன் மெய்யெழுத்து இணைவது தகார், பலார். இவற்றுடன் 2 மெய்யெழுத்துகளும் வருவதுண்டு. வளர்ந்தது, வளர். இந்த அந்த 2 மெய்யெழுத்தும் அதோட சேர்ந்துடும். இது நிறையசை. இப்போ வந்து தேமா அப்படின்னா என்னன்னா இந்த நேர் 2 நேர் அசை இருக்கு பாருங்க. பார்த்து ஒரு நேர், தேன் ஒரு நேர். அது நேர், நேர்னு சொல்றது. பக்கம், பக் ஒரு நேர், கம் ஒரு நேர், நேர் நேர். புளிமாங்கிறது வந்து சிரித்தேன். உதாரணத்துக்கு சிரிங்கிறது நிறை, தேன்கிறது நேர். அழைத்தாய், நிறை நேர். கூவிளம், கூவிளம்ங்கிறது ஒரு நேர், நேர் நிறை வந்து கூவிளம் உன்னுடன். கருவிளம் உனக்கென, நிறை நிறை. இப்போ ஈரசை சீர்கள் வந்து என்னன்னா இந்த நேர் நேர்ங்கிறது தேமா. உதாரணத்துக்கு ஒரு கண்கள், ஒரு சின்ன ரிவிஷனுக்காக. நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். ஒன்னொன்றுக்கும் உதாரணம் கொடுத்துருக்கேன் நான். அப்புறம் நேரை மூவசை சீர்கள் என்னன்னா நேர் 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 தேமாங்காய். அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன். பாடல்கள் நேர் 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 நிறை தேமாங்கனி பாடல்களை. நிறை நேர் நேர் புளிமாங்காய் படித்துப்பார். இது மாதிரி எல்லாம் நிறை நிறை நேர் கருவிளங்காய், நிறை 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 கருவிளங்கனி, நேர் நிறை நேர் கூவிளங்காய், அப்புறம் நேர் நிறை நிறை கூவிளங்கனி. இது வந்து ஒரு பேசிக். நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஈரசைனா என்ன, இந்த தேமாங்காய் அப்படின்னா என்னன்னு புரியறதுக்காக அதை கொடுத்துருக்கேன் நான். இப்போ இந்த சினிமா பாட்டுக்கு வருவோம். இவருடைய திரையிசை பாடல்களுக்கு வருவோம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா முழுவதும் ஈரசைச்சீர்கள் மட்டுமே உள்ள பாடல். இது அத்தனையும் ஒரு ஈரசைச்சீர்கள் விடுறது. மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். இது பூரா இது வந்து எல்லாமே ஈரசைச்சீர். இதில் ஒரே ஒரு
ஒரு ஈரசை சீரில் வந்து முக்காவாசி இதில் வந்து ஈரசை சீர் வருது. இதில் ஒன்னே ஒன்று, இந்த வாழ்க்கையில் கவனிச்சிங்களா யாராவது? சார் நான் கவனிச்சேன். வாழ்க்கையில் வந்து மூவசை சீர்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து கையின்னு ஒன்று வந்துருக்கு பாருங்க, அதை சொல்கிறார். அதில் கைங்கிறது வந்து நெடில், அதனால அது அது ஈரசை கிடையாது, மூவசைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐகார குறுக்கம்னு ஒன்று இருக்குது அதில். தமிழில் ஐகார குறுக்கம்ல வந்து அந்த ஐகாரம் இடையில வந்து அந்த கையின் இடையில வந்துருக்கு பாருங்க, அது வரும்போது ஒரு மாத்திரை குறைச்சி ஒலிக்கும். அப்போ வந்து அது வாழ்க்கையில் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால அது ஈரசை சீர். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரசை சீராக தான் வரும். இந்த பாட்டு பூரா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈரசை சீர் தான் வரும். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் பாருங்க. ஒரு மூவசை சீர் கூட வராது. ஈரசை சீர் தான் எல்லாமே இருக்கும். சார் இறைவனுக்கு இறைவனுக்கு மாறுது பாருங்க. இல்ல அதான் அதுவும் வந்து இல்ல, இறைவனு கழித்து வந்திருக்கணும் இங்க. இறைவனு இறைவனுக்கு கழித்து இங்க வந்துரும் சார். இறைவனு கழித்து. ஓகே ஓகே, புரியுதா? எப்படி வந்திருக்கணும்னா, ஒரு நிமிஷம் இருங்க. அதான் இறைவனு கழித்து, நான் மாத்த மறந்துட்டேன். ஓகே, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே ஓகே. இப்ப இது அடுத்த பாட்டு பாருங்க. இந்த பாட்டு பூரா காய்ச்சீர் மட்டுமே வர்ற ஒரு பாட்டு. ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு வந்து காய்ச்சீர் மட்டுமே வரும். ஜவ்வாது கடைசியில நேர் தான் முடியும். எல்லா சீர்லையும் கடைசியா நேர் தான் இருக்கும். இந்த பார்க்கும்போது என்ன வியந்தேன்னா, ஒரு 8வது தாண்டாத ஒரு ஆளு இவ்வளவு இலக்கண கட்டுக்குள்ள எவ்வளவு பாட்டு எழுதியிருக்காருன்னு நான் வியந்து போனேன். அதான் ரொம்ப அற்புதமாக ஒரு ஆராய்ச்சி வேற பண்ணியிருக்காரு. எல்லாமே காய்ச்சீர். நீங்க அதை ஒண்ணு வந்து நேர் நிறை நேரா இருக்கும், நேர் நேர் நேரா இருக்கும், இல்லைன்னா நிறை நேர் இப்படிதான் வருமே ஒழிய கடைசியா காய்ச்சீர் தான் வருது. அதுக்காக தான் இந்த 3 சொல் தா 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 நேர் நேர் நேர். என்ன சார்? நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, அதனால நான் மைக் ஆஃப் பண்ணிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கத்தான் கூட சொன்னேன் நான். இல்ல, நான் பாடுறது கேட்டுச்சோ என்ன நினைச்சேன். இல்ல 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 சார் கேட்டுச்சு. இதுலயும் வந்து ஐகார குறுக்கம் ஒண்ணு இருக்கு, யாரும் கவனிக்கல. அதை மேடை இட்டு இருக்கு பாருங்க, மே டயிட்டு. அதை வந்து அந்த டை வந்து ஐகார குறுக்கம்ங்கிறது ஒரு மாத்திரை குறையதுனால ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி எடுத்துக்கலாம், அதை குறிலா எடுத்துக்கலாம். அதை பந்தலிட்டு சார், என்ன சார்? பந்தலிட்டு அப்படி பந்தலிட்டு 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 காய்ச்சீர் தான் சார். நேர் நிறை நேர். அடுத்தது போலாமா? அந்த பாட்டு பூரா எழுதியிருக்கேன் நான். பூரா காய்ச்சீர் தான். அதுல வந்து ஒன்றும் பேசுறதுக்கே வழி இல்லை. எப்படி இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதினாருன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. பல பல பாடல்களில் ஒரு 4 லைன் மட்டும் ஏதாவது ஒரு பா இலக்கணத்துல வந்து உட்காரும். இது வந்து பாட்டு பூரா உட்கார்ந்துருக்கு. அதாவது அப்புறம் வந்து சிந்தடி இருக்காரு. ஓரடியில் 3 சீர் மட்டும் வர்றது சிந்தடி. இருதுருவம் படத்துல வர்ற ஒரு பாட்டு இது. அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம், இரக்கம் கருணைக்கு விளக்கம், ஈகை நல்லவர் வழக்கம். இது வந்து சிந்தடியில் இருக்கார் இருதுருவம் இந்த பாட்டை. வேடிக்கைன்னா எல்லாமே வந்து சினிமா பாடல்கள். இன்னைக்கு இருக்கிற பாடல்கள் நீங்க இதை வச்சு கம்பேரே பண்ண முடியாது. இது ஓரடியில் வந்து 4 சீர் வர்றது. அளவடி மகாதேவியில் வர்ற பாட்டு. கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே, கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே, மின்னாமல் முழங்காமல் வருகின்ற மழை போல் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது ஏன் சிலையே. இது 4 சீர், ஒவ்வொரு அடியிலையும் 4 சீர் வர மாதிரி இருக்காரு இதுல. அடுத்தது வந்து ஓர் அடியில் வந்து 5 சீர் கர்ணன் படத்தில் எழுதியிருக்கிறது.
இது நெடிலடி வகையைச் சேர்ந்து நாணிச் சிவந்தன மாதரார் கண்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் நற்பொருளை தேடிச் சிவந்தன ஞானியர் நெஞ்சம் தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே. இது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஒரு ஃபேமஸான பாட்டு இது. இது வந்து ஒவ்வொரு அடியிலையும் 5 சீர்கொண்டு எழுதியிருக்காரு இதில். அடுத்து போலாமா சார்? எனக்கு போலாம் சார். மௌனமா இருக்கிறது வந்து சங்கடத்தை கொடுக்குது. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ்வளவு ரைட், உன்னிப்பா ஓகே கவனிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஓகே. அடுத்து சார் 50 சீர் சவாலை சமாளியில கழி நெடில் அடியில எழுதியிருக்காரு. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. 6 சீர் இது. அறுசீர் கழி நெடில் அடி. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே. நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. இது வந்து அறுசீர் கழி நெடில் அடி. அடுத்து 7 ஒன்று இருக்கார். தேனும் பாருங்க மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால் மங்கள மங்கை மீனாட்சி நெஞ்சம் ஒருவன் சொந்தம் என்றால் தேவி எங்கள் மீனாட்சி. இது வந்து 7 சீரில் ரொம்ப ரேர். இந்த இது மாதிரி பாடல்கள் ரொம்ப ரேர். பட் ஆனால் எழுதியிருக்கார். அப்புறம் வந்து இதுதான் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சமாச்சாரம். நேரொன்றா ஆசிரியர் தலை ஆனந்த ஜோதி படத்துல எழுதியிருக்கார். மாமுன் நேர். மாமுன் நேர் வர்றது வந்து மாமுன் நேர். இது பூரா அந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா மாமுன் நேர் இருக்கும். இப்போ பனியில் வந்து புளிமா, அதுக்கப்புறம் நேர் நேர், அப்புறம் திருப்பி நேர் நேர், இப்படியே வரும். எல்லா லைன்லையும் பார்த்தீங்கன்னா மாமுன் நேர் தான் இருக்கும். நேரொன்றாசிரியர் தலை. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, படித்தவங்க. அமுதாம்மா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அமுதாம்மா. அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய. அதை வச்சு தான் மக்கள் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே மாமுன் நேர் வரும். எல்லா லைன்லையும் மாமுன் நேர் வருது. லதா வேற வராங்க சார். யார் சார்? லதா வேற வராங்க. லாத்தா சார் அது. நான் ஒரு மாத்திரை குறைச்சிக்கிட்டேன். அது என்ன? ம். அப்புறம் வந்து நிறையொன்றிய ஆசிரியர் தலை அப்படிங்கிறது விளமுன் நேர். தெய்வங்கிற படத்துல பனி எது, மழை எது, நதி எது, கடல் எது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சகலம் நிறைமுன் நிறை. பனி எது, விளம். மழை நிறை எது, விளம். நதி நிறை. அதாவது இலக்கணத்தை ஒட்டி எழுதி திரைப்பட பாடல் எழுதுறதுங்கிறது வந்து, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மெட்டுக்கு வந்து பாட்டு எழுதுறது. நீங்க எப்பவுமே இப்போ நம்ம இலக்கணத்துக்குள்ள ஒரு பாட்டை எழுதணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா இசை வந்துடும் அதுல. நீங்க நீங்க இதுக்காக போட்டு மெட்டெல்லாம் போட தேவையில்லை. அதுதான் வந்து தமிழ் இலக்கணத்தோட ஒரு சிறப்பு. இன்னொன்று, தமிழ் இலக்கணம் என்ன சிறப்புன்னா எந்த மொழியிலையும் வந்து போயட்ரிக்கு வந்து இலக்கணம் கிடையாது. தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இந்த இசை வந்து விழறதுக்கு காரணம் என்னன்னா இலக்கணத்தோட அமையறதுனால தான் அந்த இசை வந்து அமையுது. ஏதோ கேக்குறாங்க யாரோ. வேற யாரோ சவுண்ட் கேக்குது. சரி. சார் அப்புறம் இயற்சீர் வண்டலை. உயரமானமா படத்துல இருக்கு. உயரமானமா அது. மாமுன் நிறை விளமுன் நேர். இயற்சீர் வண்டலை. கொடியில் 2 மலருண்டு மலரில் பனியின் துளியுண்டு பனியில் கதிரவன் ஒளியுண்டு எதிலும் புதுமை மனமுண்டு. இங்க நேர்னா இங்க நிறை, இங்க நேர்னா இங்க நிறை. இங்க நிறைனா இங்க உதைக்குதா. விளமுன் நேர் எதிலும் புதுமை மனமுண்டு. தாய் சொல்லை தட்டாதில் ஒரு பாட்டு இருக்கா. ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் உருவில் அழகாய் வளர்ந்தவனாம் ஒருத்தி மனதில் நிறைந்தவனாம் உயிரில் உயிராய் கலந்தவனாம். இதுலையும் அப்படித்தான் ஒரு நேர்முன் மாமுன் நிறை விளமுன் நேர். அப்புறம் விளமுன் நேர் அப்படிங்கிறது வந்து காதலிக்க நேர்வழியே இருக்காரு. இந்த இந்த சச்சு ஒரு வீட்டில் பாடுற பாடல். ஆடிடும் சின்ன உடல் பாடிடும் வண்ண இதழ் அஞ்சிடும் வஞ்சி இடை கெஞ்சிடும் பிஞ்சு நடை பொன்மகள் காதல் அன்னம் பூமகள் கண்கள் மின்னும் நெஞ்சமே துள்ளும் வண்ணம் கொஞ்சுவாள் தங்க கிண்ணம்.
இது வந்து விளமுன் நேருக்கு எழுதியிருக்காரு. வெண்சீர் வண்டலை காய்முன் நேர்னு ஒன்று இருக்கு. அது வந்து வாழ்க்கை பாடல்கள் இருக்கு. உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார், என் உள்ளம் என்னும் மாளிகையில் உன்னை என்று, இந்த பாடல் பூரா இருக்கு. அது மாதிரி நான் வந்து நாஞ்சலையும் தான் எழுதி வச்சிருக்கேன் நான். இது வந்து கம்ப்ளீட்டா காய்முன் நேர். ஏற்கனவே ஒரு காய்முன் நேர் பார்த்தோம் நம்ம. கலித்தலையில ஒன்று இருக்கா சார், காய்முன் நிறை. இருவர் உள்ளம் படத்துல பறவைகள் பலவிதம். கள் வந்து பறவைகள் காயில முடியாது, அடுத்து நிறையில ஆரம்பிக்குது. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். கொடி கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நான் அதிலே ஒரு விதம். இந்த கொடிகள் எல்லாம்ங்கிறது சேர்ந்து வரணும். இந்த லாம் இந்த இந்த நேருக்கு முன்னாடி தான் இது நேர். அப்புறம் வஞ்சித்தலையம் எழுதியிருக்காரு. கனிமுன் நேர். கனிமுன் நேர் வந்து ஒன்றாத வஞ்சித்தலை, கனிமுன் நிறை வந்து ஒன்றிய வஞ்சித்தலை. இப்ப கொடிய சைந்ததும் காற்று வந்ததா, கனிமுன் நேர் வந்திருக்கீங்க ஒன்றாத வஞ்சித்தலை. இங்க வந்து கனிமுன் நிறை வந்திருக்கு, காற்று வந்ததும் கொடிய சைந்ததா வந்து அடுத்தது வந்து ஒன்றிய வஞ்சித்தலை வந்திருக்கு. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, இது நிறைமுன் நிறை, திருப்பி ஒன்றிய வஞ்சித்தலை. மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா, இதுவும் வந்து ஒன்றிய வஞ்சித்தலை. பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, இது நிறைமுன் நேர், கனிமுன் நேர், ஒன்றாவது வஞ்சித்தலை. தாளம் வந்ததும் பாடல் வந்ததா, இதுவும் ஒன்றாவது வந்தித்தலை. பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, ஒன்றாவது வந்தித்தலை. ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, பாவம் தப்பப்பட்டேன். இது வந்து ஒன்றாவது வந்தித்தலை. கண் திறந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா. இந்த பாட்டு ரொம்ப பேர் ரசிச்சிருக்கோம். இந்த அளவு இலக்கணத்துக்குள்ள இருக்குங்கிறத நம்ம பார்த்தது இல்லை. வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா, வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா, பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, நாணம் வந்ததால் பெண்மையானதா. முரண் தொடை நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். முரண் தொடை அப்படிங்கிறது வந்து பொருள் வந்து ஆப்போசிட்ல வருது. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியும், நினைக்க மறக்க. பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாத, பழக விலக. மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு உறங்க தெரியாதா, மலரத் தெரிந்த அன்பே உனக்கு மறைய தெரியாதா. எடுக்க தெரிந்த கரமே உனக்கு கொடுக்க தெரியாதா, இனி கெடுக்க கொடுக்க இனிக்க கசக்க படிக்க முடிக்க படர மறைய கொதிக்க குளிர குளிரும் பிரிக்க பிரிக்க இணைக்க. இந்த பாட்டு வந்து முரண்தொடை. நம்ம பார்த்தது படிச்சது ஞாபகம் வருதா? நம்ம அமுதம்மா நடத்திய விஷயங்கள் இதுல வருது, எல்லாம் யாருக்காவது நினைவு வருதா? சார் ஆசிரியர் முதல்ல அவர் உரையிலேயே அந்த முரண்தொடை பத்தி தான் சொன்னாரு. இல்ல சொன்னார், கரெக்ட் ஞாபகம் இருக்கா? நான் காலேஜ்ல படிச்சிருக்கேன் சார். இல்ல இதெல்லாமே நான் ஸ்ரீதரன் பேசுறேன். அப்படி நீங்க சொன்னது எல்லாமே இப்ப ஞாபகம் வருது. காலேஜ்ல படிச்சது இல்லையா? இல்ல சார், நம்ம ஞாபகம் வருதுங்கிறத இந்த இலக்கண கூட்டுக்குள்ள அவர் இத்தனை பாடல் எழுதியிருக்காரு. அதாவது உதாரணம் தான் காட்டியிருக்காரு அவரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரி நடக்குமா சார்? இருக்கு சார். ஏன்னா அவங்க வந்து பேசிக்கலி சீனை சொல்லிடுவாங்க. டைரக்டர் சொல்லுவாருன்னா ஃபர்ஸ்ட் சீனை சொல்லிடுவாங்க, இதுதான் நடக்கிற விதம். சீனை சொன்ன உடனே அடுத்து நெக்ஸ்ட் வந்து சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்லிடுறாங்க. வெட்டு. ஆமா ஆமா. அதுக்கப்புறமேல் வெட்டு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சீனரி, சர்க்கம்ஸ்டன்சஸ், அப்புறம் என்ன மியூசிக், டைரக்ட் மியூசிக் வெட்டு. இதுல வந்து போடுறது நான் நினைச்சது இது வரைக்கும் உண்மையா சொல்ல போனோம்னா நான் நினைச்ச வரைக்கும் நினைச்சது எல்லாமே என்னன்னா ஓகே, அதாவது மாத்தி மாத்தி போட்டு எழுதிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனா ஒவ்வொருக்கும் எல்லாமே இட் இஸ் ஃபிட்டிங் இன்டு தி கிராமட்டிக்கல் மெத்தட். வந்து அது எப்படி பாசிபிள் அன்லஸ் அவர் அவ்வளவு ஜீனியஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க அளவிட முடியாத ஜீனியஸ் சார் அவரு. அதுதான். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் விழுந்திருக்கு அப்படின்னா, அது இலக்கணத்துக்குள்ள வந்து விழுந்திருக்கு அப்படின்னா, தமிழ் இலக்கணத்துக்கு சிறப்பே என்னன்னா இலக்கணத்துக்குள்ள போட்டு ஒரு பாட்டு எழுதினா இசை தானா வந்துடும். அதான் அதனுடைய சிறப்பே. அந்தாதி தொடை. அந்தாதி தொடைன்னா கடைசியில ஒரு வரியில கடைசி சீர் வந்து அதுக்கு அடுத்த வரியில முதல் சீரா வரும். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவேலைகள்,
நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்க்கணைகள். அப்புறம் அடுத்தது வந்து மலர்க்கணைகள் பாய்ந்து விட்டால் மடியிரண்டும் பஞ்சனைகள், பஞ்சனையில் பள்ளி கொண்டால் மனமிரண்டும் தலையணைகள், தலையணையில் முகம் புதைத்த சரசமிடும் புதுக்கலைகள், புதுக்கலைகள் பெறுவதற்கு பூமாலை மணமணிகள், பூமாலை மணவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள், விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நேரலைகள் நீரலைகள். இது அமுதா மேடம் எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்தாதி மாதிரி இருக்கு இது ஃபுல்லா. அந்த இந்த பாட்டே நம்ம வகுப்புல ஆமா வந்து சார், சொல்லியிருக்கோம். நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். சொல்லுங்க சார். நம்ம இது வந்து கண்ணதாசன், பட்டுக்கோட்டை, மருதகாசி இவங்களோட காலம் எல்லாம் மரபு கவிதைகள் உச்சத்துல இருந்த காலம். ம் புது கவிதைகளை கவிதைகளாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலம். அதனால எல்லாமே மரபு கவிதைகளாக தான் அந்த காலத்துல இருந்தது இருந்தது பாடல்களே இருந்தது அமையும். இருந்தது. எல்லாருமே நீங்க சாதாரண ஒருத்தவங்க பாடுற பாட்டை பார்த்தீங்கன்னா கூட அது மரபுக்குள்ளதான் இருக்கும். கவிதை, செய்யுள், அப்படி இப்ப நீங்க வந்து புகழேந்தி பாடல் எழுதியிருக்காரு, இது நளவெண்பான்னா அத்தனையும் வெறும் வெண்பாவில தான் வந்திருக்குது. ஆமாம். புரட்பா எழுதியிருக்காருன்னா அத்தனையும் வெறும் அதுக்கு உட்பட்டு தான் வந்திருக்கு. இந்த மாதிரி இலக்கணங்கள், கலித்தொகை எழுதியிருக்கிறதா இருக்கட்டும். இப்ப நீங்க வந்து வஞ்சித்தலை வந்திருக்குங்கிறீங்க, அது முழுவதும் வஞ்சிப்பாதான். அது வஞ்சிப்பாதான் வஞ்சித்தலையில வருது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்ப வந்து இந்த மரபு கவிதைகள் அப்படிங்கிறது அந்த காலத்துல அதுதான் இருந்தது. யாரு கவிதை எழுதுனதை நீங்க எடுத்தீங்கன்னாலும் ம் மரபுக்குள்ளதான் இருக்கும். இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நாங்க வந்து எங்க காலங்கள்ல அந்த அப்பதான் புது கவிதை வர தொடங்கின காலம். எங்க கல்லூரிகள்ல நாங்க எழுதுற கவிதைகள் எல்லாமே மரபுக்குள்ளதான் இருக்கும். மரபு மீறி வெளியில வரவே வராது. அதான் அப்படிதான் அதான். எல்லாருமே கவிதை எழுதுவாங்க. அதுல ஒரு சிலர் மட்டும் இந்த வரம்புக்கு உட்படாம கவிதை எழுதுவாங்க. அதுக்கப்புறம் தான் புது கவிதைன்னு ஒரு சினிமாவே வந்தது. அந்த படத்துலதான் இலக்கணங்கள் இதற்கு இல்லை அப்படின்னு அந்த வாழ்வியல் வந்து மரபுக்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் மரபு கவிதைகள் சிறப்பா இருந்தது. மரபு தாண்டி வாழ்வியல் அமையும் போது கவிதைகள் வந்து புது கவிதையா மாறுச்சு அப்படிங்கறதான். அந்த பாட்டு, ஒரு பாட்டே வரும், அந்த பாட்டுல புது கவிதை. அதுக்கப்புறம் தான் புது கவிதைகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது நம்ம இதுல. அதனால நீங்க பழைய பாடல் எதை வேணாலும் எடுத்து பாருங்களேன். நீங்க அதான் மருதகாசி பாடலை எடுத்து பாருங்க, நீங்க வந்து காமு ஷெரீப் எழுதின பாடல்களை எடுத்து பாருங்க, இது பட்டுக்கோட்டை பாடலை, எந்த பாடல் பழைய காலத்துல எழுதிய பாடல்களாக இருந்தாலும் அது இலக்கண வரையறைகளுக்கு உட்பட்டதா தான் இருந்தது. அத மாதிரி அந்த இவங்க இசையமைப்பாளர்களும் அப்படிப்பட்ட பாடல்களை தான் வாங்கினாங்க. ஏன்னா கவிதைனாலே அதுதான் கவிதை, அப்படிதான் இருந்தது. அதான் இன்னைக்கு வந்து வார்த்தை ஜாலங்களும் ஒலி அமைப்புகளும் எல்லாமே கவிதை தான். உரைநடைய மடிச்சு மடிச்சு போட்டா கவிதை தான் அது. அதான் அதுல அதான். என்னன்னா கவிதை, எல்லாரும் கவிஞர்கள் தான். இன்னைக்கு கவிஞர்கள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் கவிஞர்கள் தான். எழுதுனா கவிஞர்கள் தான், என்ன ஆமா, எழுதுனாங்கன்னு தெரியல. எல்லாமே கவிஞர்கள் தான். அதே மாதிரி புத்தகங்கள்ல போடுற கவிதைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா கவிதைகள்னு போடுவாங்க. அது எப்படி கவிதைகள்னு அது அது எழுதினவங்களுக்கும் பிரசுரிச்சவங்களுக்கும் தான் தெரியும் அது எப்படி கவிதைகள் அப்படிங்கிறது. அதான். ஏன்னா அந்த அளவுக்கு மன்னிக்கணும் மேடம், பிரஸ்ஸுக்காருக்கு தெரியாது மேடம். அவர் தெரிஞ்சா போட மாட்டாரு. அவர் அதெல்லாம் இல்லைங்க பார்க்க சார், மாட்டாரு. பிரசுரிக்கிறவங்க வந்து சார் என்னன்னா ஒரு ஒரு இதை எடுக்க போறாங்க அப்படின்னாலே அதனோட அடிப்படை ஓரளவு தெரிஞ்சு இருந்தாதான் அதை வந்து அவங்க கொண்டு வந்தே பிரசுரிக்கணும். அதெல்லாம் அந்த காலத்துல முன்னால காலங்கள்ல வந்து நீங்க கண்ணதாசன் புத்தகத்துல வெண்பா எழுதி ஈற்றடி எழுதி வாங்கினாரு, எல்லாரும் எழுதி கொடுத்தாங்களே ஆயிரக்கணக்குல. எப்படி எழுதினாங்க அவங்க எல்லாருமே? நானும் எழுதியிருக்கேன் மேடம். ஆஹ் எல்லாரும் எழுதி தள்ளுவாங்க. எல்லாமே இலக்கண வரையறைக்கு உட்பட்டு தான் இருந்தது. அந்த வரையறை கடந்ததே வந்து 20ஆம் நூற்றாண்டு நடுவுக்கு மேலதான் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. அதனாலதான் நீங்க இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள் கிட்ட இந்த மரபு வந்து குறைஞ்சிருக்கு. வாழ்க்கை முறைதான் சார் நம்முடைய இலக்கணமே. இலக்கணம் அப்படின்னா லட்சணங்கிறது தானே இலக்கணம்னு சொல்றோம். வாழ்க்கை எப்படியோ அதுதான் இலக்கணம். அந்த இலக்கணம் மாறி மாறி வரும்போது வாழ்வின் கூறுகள் மாறுகின்றன அப்படிங்கிறது தான் பொருளை தவிர வேற ஒன்னும் பொருள் கிடையாது. அதனாலதான் கண்ணதாசன் பாடல், நீங்க அடுத்த தடவை மருதகாசி பாடலை எடுத்து பாருங்க. இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோஜனை வருது மேடம் எனக்கு. ஒவ்வொரு பாடல்களையும் எடுக்கலாம் மேடம். பட்டுக்கோட்டை, மருதகாசி எடுக்கலாம்.
மருதகாசி நிறைய பேர் அந்த காலத்துல ஆமா ஆமா எழுதிட்டாங்க சார். நீங்க அந்த கவிதைகளை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே இலக்கண வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்கும். அதுக்கு உட்படாத கவிதைகள் அப்படின்னு பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து அரிது. அந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய காலத்துல அதுதான் இருந்தது. அதனாலதான் அவரை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அதான் 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 அந்த கொடி கட்டி அந்த வரையறைக்குள்ள இருந்தார். வாலியின் பாடல்கள்ல கூட இருக்கு. நிறைய இலக்கண வரையறைக்கு உட்பட்ட பாடல்கள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் எழுதுனதுல வேணா ஆமா ஆமா கொஞ்சம் மாறி இருக்கலாம். 21ஆம் நூற்றாண்டு முனைக்கு வரும்போது வேணா அவர் மாறி இருக்கலாம். அதுக்கு முன்னால அப்படிதான் இருந்தது. ம். நான் முத்துக்குமார் கவிஞர் அவரோட பாடல்களும் ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் இருந்தது. அதனால இந்த மரபு அப்படிங்கிறது அந்த காலங்கள்ல மரபு தான் இருந்தது. இந்த மரபெல்லாம் கடந்தது வந்து இப்பதான் புது கவிதைகள்ங்கிறது தான். எல்லாரும் கவிதை எழுத காதல் கடிதம் எழுதுபவர்கள்லாம் கவிதை எழுதிடுவாங்க. இப்போ எதை பார்த்தாலும் ஒரு கவிதை தான் எழுதுறாங்க. அதனால அப்படிதான் இப்ப கவிஞர்னு யாராவது சொல்லாதவங்க இருக்காங்களா சார்? நீங்க கொஞ்சம் தேடி பாருங்களேன். அதான் 10 அதான் பேரை எடுத்தீங்கன்னா 9 பேர் கவிஞர்களா இருப்பாங்க. ஒரே அதான் ஒரு ஆள் தான் கவிஞர் இல்லாம இருப்பாங்க. அத்தனை பேரும் கவிதை எழுதுவாங்க. முடிச்சிட்டேன் மேடம். சார் இந்த முடிச்சிட்டோம். இன்னும் இந்த 2 ஒன்னே ஸ்லைட் ஒன்று தான் மேடம், ஒன்னே ஒன்று முடிச்சிடுறேன். ஆ, இயைபு தொடை. இது இயைபு தொடைங்கிறது இந்த அந்த இறுதி சீர்ல ஆ, ஒரே அசை வர்றது. தேன் 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 வருது. எல்லாரும் தெரியும், இந்த பாட்டு தெரியும் எல்லாருக்கும். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உனைத்தேன் என நான் இதுக்கு பேர் இயைபு தொடைன்னு அப்படின்னு பேர். இவரவு யூனி படம். குடித்தேன் இனியங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் படித்தேன் துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் துளி கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன் மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன். இது மாதிரி இந்த பாட்டு தேன் 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 முடியுது. ஏபு துடையுது. இதுக்கப்புறம் வந்து சில பாடல்களை குறிப்பிடுறாரு. நம்ம தளத்துல வந்து அதை வந்து நம்ம இது வரைக்கும் படிக்காதனால அதை எடுக்கல நான். அதாவது தாழிசைன்னு ஒரு ஏழு சீர் தாழிசை, எண் சீர் தாழிசை, கும்மி, பன்னீர் அதுல சீர் ஒரு தாழிசை. பாட்டு சொல்லுங்க சார். ஒரு என்ன பாட்டு மேடம்? சொல்லுங்க. அதுல ஒரு பாட்டு சொல்லுங்க. காவடி சிந்து வந்து தோட்டத்திலே தென்னை இரண்டு முத்தித்திரண்டு பக்கம் உருண்டு கண்களில் தூக்கிய நீர் விருந்து. இது காவடி சிந்து மேடம். இது ம், தோட்டத்திலே தென்னை இரண்டு முத்தித்திரண்டு பக்கம் ஊருண்டு கண்ணில் தூக்கி நீர் தீய விருந்து. துலாபாரம் படத்துல ம், இது வந்து சிந்துல வருது. குறள், அதாவது மேல் வைப்பு தெம்மாங்கு அப்படின்னு ஒன்று இருக்கு. கொண்டை உருப்பம் சரிய சரிய கொட்டடை செயலை நழுவ நழுவ, அதாவது எண்ணண்ணன் படத்துல மேடம். அது வந்து மேல் வைப்பு தெம்மாங்கு பாடத்தில் வரிசையில வர்றது. ம், இந்த கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடை செயலை நழுவ நழுவ தண்டை ஒரு பக்கம் குலுங்க குலுங்க சலக்கு சலக்கு சிங்காரி சரக்கு என்னடி கைகாரி அப்படிங்கிற பாட்டு. இது இது தெம்மாங்குல நிறைய இருக்காரு இது. ம், அதாவது 4 சீர் இரட்டு இரட்டை அப்படின்னு ஒன்று இருக்கு. அளவடியும் சிந்தடியும் ஒன்று இருக்கு. இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காரு மேடம். அதனால வந்து நான் இதை நம்ம தளத்தில் வந்து நம்ம நடத்தாதனால நான் வந்து இதை எடுக்கலை. நான் கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால நான் வந்து அதை நான் எடுக்கலை நான். அதனால இதோட வந்து நிறுத்தியிருக்கேன் நான். அதாவது நிறைய இந்த சித்திரமே சொல்லடி பாட்டு இருக்கு, வெண்ணிறாடை இருக்கு இல்லையா, அது ஆமா. வந்து ஒரு கூட்டுக்குள்ள வருது. அதாவது இது இந்த பின்வரும் பண்ணத்தின் ஒரு ஒரு இது சொல்றாங்க. ம், அதாவது என்னன்னா, பல்லவி எடுப்பு இல்லாமல் பல்லவி மற்றும் கன்னிகள் மட்டுமே கொன்ற இசைப்பாடல். அதாவது அவர் என்ன சொல்ற, தர்மம் தலையாக்கும் படத்துல வந்து காலையில் நான் ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா இருக்கு பாருங்க. அது ஆ, வந்து கண்ணிகள் முழுதும் மோனைத்தொடை கொண்டவை அப்படின்னு சொல்றாரு. அதாவது காலையில் நான் வரட்டுமா கண்டில் மருந்து தரட்டுமா மருந்து தந்தால் போதுமா மயக்கம் அதில் தீருமா தீர்த்து வைப்பேன் நானம்மா தேவை என்ன கேளம்மா. இந்த பாட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, கன்னிகள் முழுதும் மோனைத்தொடை கொண்டவை. இது எதிகை மோனையில வந்து அவ்வளோ பண்ணியிருக்காரு. நம்ம இதை சொல்லாதனால நான் வந்து இதை இன்னொரு முறை அதை செய்யலாம் மேடம். அதை ஷேரிங்கை நிறுத்திட்டேன் சார். இன்னொன்று நமக்கு நன்றி சொல்ல வேண்டியது இன்னொன்று இருக்கு. நம்ம அமுதாம்மா இந்த தளத்தில் வந்து இலக்கணத்தை பற்றி நம்ம அருமை செய்து பாடம் எடுத்து பல பேருக்கு வந்து இலக்கண அறிவை வந்து ஊட்டியிருக்காங்க. அந்த ஊட்டினதுனால தான் இந்த தளத்தில் வந்து இதை சொல்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சது. எதுவுமே நடத்தாமல் இருந்து திடீர்னு இதை சொன்னா வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்கும் போய் சேருங்கிறது தெரியல. இப்பவே எந்த அளவுக்கு போய் சேர்ந்து எனக்கு தெரியல.
ஒரு 2 பேருக்காக சேர்ந்துன்னா மிக்க மகிழ்ச்சி அடைவேன். இந்த 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 சிறப்பு பூரா நம்ம அமுதாபாக்கு தான் சேரும். அவர்கள் நமக்கு இந்த தளத்தில் கிடைத்த பொக்கிஷம். மீண்டும் ஒரு முறை முனைவர் தனியரசுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அந்த ஆசிரியர் எழில்வேந்தனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். இதுல ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. அதாவது இயக்குனர் அந்த இசையமைப்பாளர்கள் இருக்காங்களே, இசையமைப்பாளர்கள் வந்து மெட்டு போட்டு தானே இந்த பாடலை கேட்டிருப்பாங்க. மெட்டு அப்ப இசையமைப்பாளருக்கு வந்து கொஞ்சமாவது இலக்கணம் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இல்ல அவசியமே கிடையாது. முக்காவாசி கண்ணதாசன் பாடல்கள் போல பாட்டுக்கு தான் மெட்டு. முக்காவாசி ஒரு சில பாடல்கள் தான். ஏன்னா அவங்க அவரே இந்த எம்எஸ்வி வந்து என்றும் எம்எஸ்வின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இதுல இருக்கு மெகா டிவில ரீடெலிகாஸ்ட் வந்துட்டு அதுல வந்து எம்எஸ்வி சொல்வாரு, கண்ணதாசன் பாடல்ல பொறுத்தவரைக்கும் முக்காவாசி பாட்டுக்கு தான் மெட்டு. மெட்டுக்கு பாட்டுங்கிறது ரொம்ப ரேர். சொல்லக்கூடாது, அவங்களுக்கு இலக்கணம் தெரியுமா தெரியாதாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால வந்து நாராயண் சாருக்கு ஒரு கைத்தட்டல். சிறப்பா பாராட்டலாம். ஒரு விஷயத்தை எடுத்து அத ரொம்ப எவ்வளவு கொடுக்கணுமோ திகட்ட கூடாதுன்றதுக்காக இந்த அளவுக்கு கொடுத்தா இது கரெக்டா இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுதாங்க இப்ப பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது ஒண்ணு இருக்குது. இவ்வளவு அளவுக்கு நம்ம இலக்கணத்தை வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வியப்புக்குரிய செய்தி தான். ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் பல பாடல்கள் கண்ணதாசன் பொறுத்த வரைக்கும் பாட்டுக்கு தான் மெட்டு போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப அதாவது கடைசி காலத்துல ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் வந்து மெட்டுக்கு பாட்டு போட்டிருக்காருன்றது நான் கேட்டிருக்கேன். மகிழ்ச்சி. ஒரு அருமையா நல்ல ஒரு தகவல் கொடுத்தீங்க. ஒரு மிகச்சிறந்த தகவல். இப்படி ஒரு புத்தகத்தை அத ஒரு பாடல்களை எடுத்து இப்படி ஒரு இந்த கோணத்துல பார்த்து அந்த பாடல்களை எழுதி இலக்கணத்தோட ஒப்பிட்டு எழுதியிருக்காருன்னா அவரு எவ்வளவு, அதுவும் ஆசிரியர் வந்து ஆசிரியரும் பெருசா படிக்கல. இலக்கணம் எங்க கத்துட்டு இருக்காரு? மன்றத்துல கத்துட்டு இருக்காரு. ஸ்கூல்லயும் போய் கத்துக்கல ஆசிரியர். மன்றத்தை தமிழ் மன்றங்கள்ல இது இலக்கணம் கத்துட்டு யாப்பு இலக்கணம் கத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு தொழுக்கு எழுதி, ஆனா அதுல ஒரு நடைமுறையை அவர் இன்றைய வரைக்கும் பயன்படுத்துறாருன்றது யாப்பில் கவிதை அப்படின்னா அந்த யாப்பு இலக்கணத்தோட இருந்தாதான் அது கவிதை, இல்லைன்னா அது கவிதை கிடையாது அப்படின்ற ஒரு அவரோட இதுல சொல்லியிருக்காரு. அது மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நல்ல தகவல்கள் கொடுத்தீங்க. இனிமேல் பாட்டை பார்க்கும் போது இலக்கணம் தெரிஞ்சவங்க இலக்கணத்தோட பார்க்கலாமே அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்துருக்கீங்க. மற்றவர்கள் இலக்கணம் தெரியாதவங்களுக்கு தெரியலன்னா நம்ம பார்க்க முடியாது. தெரிஞ்சிருந்தா நிச்சயமா பார்க்கணும்ன்ற அந்த ஒரு பார்வை நமக்கு வரும். மகிழ்ச்சி. நன்றி சார். சார் எனக்கு ஒரு நிமிடம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். தாராளமா பேசுங்க சார். தனியரசு மறுபடியும் வாங்க. அதாவது ஒரு புத்தகத்திற்கு நாம் செய்யும் அதிகபட்ச அநீதி அதை படிக்காமல் விட்டுவிடுவது. அந்த அநீதியை தான் நான் செஞ்சிருந்தேன். அந்த புத்தகம் வந்து நாராயணமூர்த்தி சார் கண்ணில் பட்டு அவர் அந்த புத்தகத்தை கேட்டு இவ்வளவு ஆழமாக அதை படிச்சிருக்கிறாரு, இவ்வளவு ஆழமா அதை வந்து விரிவா வந்து அதை ரிவ்யூ பண்ணியிருக்காருன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஆச்சரியம். அதுவும் அந்த ஆசிரியர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். 20-25 ஆண்டுகள் நாங்கள் ஒன்றாக பயணிக்கிறோம். நாங்கள் ஒன்றா சேர்ந்து ட்ராமாலாம் போட்டிருக்கோம். நான் டைரக்ட் பண்ண, அவர் நடிக்க வச்சு அது மாதிரிலாம் ஒரு பெரிய கலவரம்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஒரு நெருங்கிய நண்பருக்கு இப்படி ஒரு புகழரை இவ்வளோ ஆண்டுகள் கிடைக்கிறது நிச்சயமாக எனக்கு தான் ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இது ரெக்கார்டிங் செஷன் இருக்குதா சார்? இது அவருக்கு அனுப்பிடுவோம், அவர் மகிழ்வார். அதே நேரத்தில் இவ்வளோ இலக்கண ஆர்வலர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் இருக்கிறதுனால நம்ம ஒரு 2 தகவல் மட்டும் சொல்கிறேன். அகரமுதல இலக்கிய பேரவைன்னு ஒரு பேரவை இருக்குது. அதில் நான் அந்த நம்பரை வந்து நாராயணமூர்த்தி ஐயாவுக்கு தரேன். அதில் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அதில் ஜாயின் பண்ணிட்டு வாரத்துக்கு 3 கவிதைகள் அவங்க டைட்டில் தருவாங்க. அதை எழுதலாம் நீங்கள். அது வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது வந்து ஃபேஸ்புக்கு அது இல்லாமல் இணையதளத்துலேயும் அது பதிவாகுது. அதே போல் யாப்பிலக்கணத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு பெங்களூர் தமிழ் சங்கத்தில் நெருப்பலையார் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. அவர்கிட்ட நான் கூட ஒரு 40 வாரம் யாப்பிலக்கணம் ஆக்சுவலாக கற்றுக்கிட்டேன். பட் எனக்கு ஒரு துளி கூட என்னால் ஃபாலோ பண்ண முடியல. உண்மை அதுதான். அதில் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து வெறும் மரபு கவிதைகள் மட்டும் எழுதுகிறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து 300 கவிதைகள் வந்து விடும்.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு செறிவூட்டப்பட்ட ஒரு ஒரு புலனம் வந்து செயல்பட்டுட்டு இருக்குது. பெங்களூர் தமிழ் சங்கத்துடைய தலைவர் அவர். ராம நெருப்பலைய பாவலர் ராம கண்ணப்பன் அவர் பேர். ஸோ அவர் அந்த நம்பரையும் நான் தரேன், நீங்கள் அதில் கூட இணைந்து கொள்ளலாம். ஏன்னா இத்தனை தமிழ் ஆர்வலர்கள் இருக்கும்போது நிச்சயமாக அது தமிழுக்கு பெருமை சேர்க்கும், தமிழ் வந்து வளப்படுத்த உபயோகமாக இருக்கும். இந்த 2 நம்பரையுமே நான் ஷேர் பண்ணுறேன் அவருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை அலசி ஆராய்கின்றவர்கள் மத்தியில் இத்தனை பேர் வந்து இவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான அறிவு செறிவோடு வந்து இந்த புத்தகத்தை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறீங்க. புத்தகம் படிக்கிறவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நான் பல்கலைக்கழகத்திலாம் போய் பேசுகிறேன், பேராசிரியர்கள் எல்லாரும் பிஹெச்டி படித்தவங்க கிட்ட போய் பேசும்போது நீங்கள் கடைசியாக படிக்கின்ற புத்தகம் படித்து கொண்டிருக்கிற புத்தகம்னு கேட்டாங்க 100-150 பேர் இருந்தால் கூட யாரும் ஒருத்தர் கூட தூக்க மாட்டாங்க, கை தூக்க மாட்டாங்க. இல்லைன்னா மேக்சிமம் அவங்க கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னு அவங்க சப்ஜெக்டை பற்றி தான் பேசுவாங்க. புதினங்கள் படிக்கிறதோ இல்லை இது சப்ஜெக்டை தாண்டி உள்ள புத்தகங்களை படிக்கிற ஆர்வமே இல்லாத ஒரு தலைமுறையாக மாறிட்டு இருக்கும்போது இத்தனை பேர் வந்து இப்படி ஆர்வமாக இருக்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. வாய்ப்பளித்த நாராயணமூர்த்தி ஐயாவுக்கும் இந்த ஹோஸ்ட் 2 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. ஒரு தகவல் உங்களுக்கு, நாங்க எங்க தளத்துல வந்து யாப்பிலக்கணம் எங்களோட ஆசிரியை அமுதா புண்ணியமூர்த்தி இருக்காங்க, அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு 10 வகுப்புகள் போயிருக்கு. அது புதன்கிழமை மட்டும் நடக்கும், சில வாரங்கள்ல இருக்காது. அது உங்களுக்கு தகவலும் கொடுக்குறேன். நான் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு கூட அந்த வாய்ப்பை கொடுங்க. மகிழ்ச்சி, நன்றி. ரவி சார் பேசுறீங்களா? ரவி சார் போயிட்டாரா? இருக்கேன் வரேன். கண்டிப்பா சார், இந்த தலைப்பை கேட்டவுடனே இதை அட்டன் பண்ணணும்னு சொல்லி தோணிச்சு. ஆனால் இந்த தமிழ் ஆசிரியர்களோ இல்லை தமிழ் பேராசிரியர்களோ இந்த கோணத்தில் இது வரைக்கும் இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுருப்பாங்களா, பேசியிருப்பாங்களான்றது ரொம்ப சந்தேகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் புரிகிற முறையில் ரொம்ப அழகாக நல்லா சொன்னீங்க, ரொம்ப பாராட்டத்தக்குது. இப்போ இசைக்கவி ரமணன் வந்து கண்ணதாசா பாடல்களை பற்றி அரௌண்டு 100 எபிசோடு அவர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து இவர் தமிழ் இலக்கணமும் இதுவும் கண்ணதாசன் பாடல்களும் பேசியிருக்காரா என்னன்னு ஒன்றும் தெரியல. உங்களை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்களை வச்சியும் ஒரு ப்ரோக்ராம் அவர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மிகச்சிறப்பான இது, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி. அவர் கண்ணதாசன் இசைக்கவி ரமணன் வந்து இந்த கோணத்துல பண்ணல, இந்த கோணத்துல பண்ணல. அவர் பண்ணதெல்லாம் வந்து அவரோட பாடல்களை இருக்கிற கவிநயம், சிறப்பு, அந்த விஷயங்களை தான் பண்ணியிருக்காரு. மாலதி நீங்க சொல்லுங்க. சார் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். அது ஒண்ணு சொல்லும் போது நம்ம படிச்சதெல்லாம் அமுதாமா கிட்ட கத்துக்கினது எல்லாமே நல்லா இருந்தது. நான் நோட் புக் வச்சு டக்குன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த இலக்கணத்தை. ஆனா அதுல வந்து இன்னும் நல்லா புரிஞ்சது எதுன்னா முரண் தொடையோ அந்தாதியம் தான் ரொம்ப நல்லா புரிஞ்சது. மற்றதெல்லாம் நோட்டை வச்சுதான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை எங்க சாருக்கு புரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவரு டெய்லி வெண்பாய் எழுதி கரைச்சி குடிச்சின்னு இருக்கிறாரு, எழுதி தள்ளின்னு இருக்கிறாரு. அதனால அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்குலாம் வந்து அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுப்பேன். ஆனா அது எல்லாமே எல்லாம் இந்த மாதிரியான இலக்கணம் படிச்சதால நம்மளுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சது. ரொம்ப அருமையா இருந்தது. ஆச்சரியமா தான் சார் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து இந்த அளவு எப்படி இவ்வளோ இலக்கணத்தோட எழுதியிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமா தான் சார் இருக்குது. நம்ம வந்து தேன் பார்த்தேன், ரசித்தேன், திரித்தேன் வந்து நம்ம அது ஏற்கனவே நம்ம ரசிப்போம் தான், ஏன்னா ஏற்கனவே அந்த தேன் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து ஒரு இலக்கணத்தோட எழுதியிருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப அருமையா இருக்குது. அவங்களாம் ஜீனியஸ் தான் சார். அதை நீங்க எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸ்ரீதர் சார் வாங்க. சார் வணக்கம். நான் இப்பதான் வந்து இனிஷியலா ஜாயின் பண்ண முடியல, வெளியே போயிட்ட டிராவல் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் வந்தேன். கண்ணதாசன் சொன்னே சரி உட்காந்து கேட்கலான்னு கேட்டோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் இது வரைக்கும் நினைச்சதெல்லாம் என்ன நினைச்சேன் அப்படின்னா, எனக்கு பாடல்லாம் எழுதுறாங்க, ரொம்ப அருமையா எழுதுறாங்க தெரியும். ஆனா லைனுக்கு லைன் வந்து இட் இஸ் ஃபிட்டிங் இன்டு தி கிராமட்டிக்கல்ங்கிறது தெரியும். உண்மையாவே நினைச்சே பார்க்க முடியல.
அப்ப நீ சொன்ன செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்களா, எல்லா பாட்டுமே அப்படித்தான் வருமான்னு தெரியல. ஆனா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தோம்னா எல்லா பாட்டும் 99% அப்படித்தான் அவர் கண்ணதாசன் மட்டும் எழுதியிருப்பார் போல் இருக்கு. அவரு கண்ணதாசன் வந்து ராமு சார் சொல்லுவார்ல, 8th வரைக்கும் தான் படிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அப்பா, அவங்களுடைய அவர் பேர் என்ன, கண்ணதாசனுடைய பையன் சொல்லுவார்ல 8th வரைக்கும் தான் படிச்சாரு, 8th வரைக்கும் தான் படிச்ச டிராப் அவுட் அப்படிம்பாரு. அந்த 8th படிச்சதுல எவ்வளவு கிராமர் கத்துக்க முடியும்னு தெரியல. அப்பனா பாருங்க அவர் இன்டெலிஜென்ட் கெப்பாசிட்டி இருக்குன்னு பாருங்க. இது ரியலி கிஃப்டட். இது பிளஸ் என்ன பண்ணான்னு தெரியல, இவ்வளவு தூரத்துக்கு டெவலப் பண்ணி ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு வார்த்தையும் இட் இஸ் ஃபிட்டிங் இன்டு த கிராமட்டிக்கல் மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையா இருக்குன்னு வச்சுக்கலேன். அது ஒண்ணு. ரெண்டாவது, அதை நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணி சொல்றது வந்து வெரி வெரி ஹாப்பி. எப்படின்னா இந்த கெமிஸ்ட்ரியில வந்து ஒவ்வொன்னா புட்டு வைக்கிறோம் இல்லையா, இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றோம் இல்லையா, அது வந்து அதே மாதிரியே எடுத்து பண்றது வந்து வெரி ஹாப்பி. இது மாதிரி நிறைய நீங்க பண்ணலாம். ரெண்டாவது வந்து இந்த நிறைய இப்ப கண்ணதாசனை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. இசைக்கவே ரமீன் அவருடைய அப்ரோச் வேற. பட் டெஃபினட்டா இதை வந்து we can take it to another platform. ஏன்னா நிறைய பேரு இப்ப போயிட்டு இருக்காங்க, பிளஸ் நிறைய பேர் தமிழ் லிட்டரல் இருக்காங்க. அவங்க வந்து இது கேட்கறப்ப என்ன ஆகும்னா இட் ஸ்ப்ரெட்ஸ் இல்லையா, எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாம் நல்லா மூவ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் கிவ்ஸ் குட் ரெகக்னிஷன் டு நாட் ஒன்லி டு கண்ணதாசன், இட் கிவ்ஸ் ரெகக்னிஷன் டு எவ்ரி பார்ட்டிசிபென்ட். அதனால அவங்களே வந்து பாடுறப்ப கூட இட் கிவ்ஸ் இம்மன் பிளஷர். இன் ஃபேக்ட் வெரி நைஸ் சார். இந்த அளவுக்கு பண்றது வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட். ஓகே, பை த வே நீங்க என்ன இந்த இலக்கம்ல நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க? நானும் தான் படிச்சேன், காலேஜ் வரைக்கும் படிச்சேன். நான் இப்போ ஒண்ணுமே ஞாபகம் இல்லை எங்களுக்கெல்லாம். இல்லை சார், அந்த தகவல் நல்லது. எனக்கு நான் ஹைஸ்கூல் படிக்கும் போதே நல்ல வாத்தியார்கள் அமைஞ்சாங்க சார், நல்ல ஆசிரியர்கள். நான் 8வது படிக்கும் போதே எனக்கு தமிழ் இலக்கணம் இங்கிலீஷ் கிராமர் ரெண்டுமே வந்து ரொம்ப அற்புதமான ஆசிரியர்கள். அப்பையிலேருந்தே எனக்கு ஒரு பேஸ், எனக்கு அது ஆர்வம் ஜாஸ்தி இருந்தது எனக்கு. அதை நான் தொடர்ந்து அதை கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கேன் எனக்கு. நான் அதை அந்த தொடர்பை வந்து விடலை. நான் அந்த இலக்கண தொடர்பை வந்து தமிழானாலும் இங்கிலீஷ் ஆனாலும் அந்த தொடர்பை நான் துண்டிக்கல. அதனாலதான் இது வரைக்கும் எல்லாரும் தான் படித்தோம், எல்லாரும் தான் படித்தாங்க. அதோட எஸ்எல்சியோட விட்டுருவாங்க கிராமரை. நான் ஏதோ நம்ம லக்கு நான் அப்படியே தொடர்ந்து அதோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அதனால எனக்கு கொஞ்சம் இன்னும் ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு. இல்லை, ஒரு தகவல் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு 8வது படிக்கும்போது அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அந்த குருகுல பள்ளியோட நிர்வாகி வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீ எங்க போனாலும் உருப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு கண்ணதாசன். அவர் 8வது அவருக்கு நீ எங்க போனாலும் உருப்பிட மாட்டேன். ஏன்னா அவருடைய நடவடிக்கை அவ்வளவு இண்டிபெண்டன்ட் திங்கர், அப்படித்தான் இருந்திருக்கும். அவர் வெளியே வரும்போது அந்த பள்ளிக்கூடத்துல ஒண்ணு எழுதியிருந்துதான் இந்த செவுத்துல, சென்றுவா மகனே சென்றுவா, அறிவை வென்றுவா மகனே வென்றுவான்னு எழுதியிருந்துதான். அதாவது தன்னை நல்லவனாக காட்டி உலகை ஏமாற்றும் தந்திரமும் பொய் சொல்லி சமாளிக்கும் கபட வித்தையும் அவனுக்கு தெரியாதபடியால் பள்ளி தலைமையின் விரோதம் அவனுக்கு கிடைத்தது. ஆனாலும் தன்னை பற்றி எதிர்கால நம்பிக்கை ஒன்று அவனுக்குள் கற்பனையத்தையே வளர்த்து கொண்டே இருந்தது அப்படின்னு அந்த அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்கு பாருங்க அவருது. இது அது வேற என்ன பாட்டு சார் அது? கண்ணியின் இல்ல கண்ணதாசன் பாட்டுங்களா? கண்ணதாசன், அதாவது கவிஞரின் கண்ணியின் காதலி. அதுல கனவெல்லாம் கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் உறுதினமே அப்படிங்கிற பாட்டை எழுதுறதுக்கு முன்னாடி கதையெல்லாம் எழுதியிருக்காரு. எல்லாம் கதை எழுதுறதுக்குலாம் ஆள் இருக்கீங்க, உனக்கு பாட்டு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. தெரியும் இருக்காரு, ஆனா அது வரைக்கும் பாட்டை எழுதுனது இல்லையா. அதான் அதுல பெருசு. அந்த பாட்டுல எழுதியிருக்காரு, ஒரு 3 லைன் அது எழுதி கொடுக்குற பாக்குறாரு பாருங்க. கடினப்படாமல் ஏதும் கைக்கு வராது, கஷ்டப்படுவார் தம்மை கை கழுவாது, அடுத்தடுத்து முயன்றால் ஆகாதது ஏது அப்படின்னு அந்த பாட்டுல எழுதியிருக்காரு. கடினப்படாமல் ஏதும் கைக்கு வராது, கஷ்டப்படுவார் தம்மை கை கழுவாது, அடுத்தடுத்து முயன்றால் ஆகாதது ஏது. கரெக்ட். முதல் பாட்டிலே எழுதியிருக்காரு. அதாவது பாட்டை எழுதாதவர் தனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பில் இது மாதிரி ஒரு பாட்டை எழுதியிருக்காரு. நன்றி 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 சார். ரொம்ப 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 சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி சார், நன்றி சார். நாராயண் சார் சொன்னாரு நல்ல வாத்தியார் கிடைச்சாருன்ட்டு. எங்களுக்கு கூட ரொம்ப நம்ம நல்ல வாத்தியார் எல்லாம் கிடைச்சாங்க. நல்ல மாணவனா நாங்க இல்ல. சொல்லுங்க, அதுதான் உண்மை. வாத்தியார்கள் நல்ல வாத்தியார்கள் தான் கிடைச்ச வாத்தியார்கள், அத்தனை பேர் நல்ல மாணவர்களா நாங்க இல்ல. அதுதான் விஷயம். இப்ப கூட அமுதா மேடம் நல்ல வாத்தியார் தான் கிடைச்சிருக்காங்க. இப்ப அமுதா மேடம் வாங்க சார். ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன் சார்.
அப்போ ஒரு ஒண்ணுதானா? 2 நாளைக்கு முன்னால காந்தி கண்ணதாசன் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது சொன்னாரு, எம்எஸ்வி வந்து மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கண்ணதாசன் வந்தாராம். எம்எஸ்வி வெறும் டொயின் டொயின் டொயின்னு போட்டுட்டு இருந்தாராம். அப்பா அவர் கேட்டாராம், நீ என்ன வெறும் டொயின் டொயின் போட்டுக்கிட்டு இருக்க, இது மியூசிக் போடலையா அப்படின்னாராம். நீ தான் எல்லாத்துக்கும் பாட்டு எழுதுவிய, இதுக்கும் ஒரு பாட்டு எழுதேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்பதான் அவர் எழுதினாராம், பொன் என்பேன் சிறு பூ என்பேன் என்ன அற்புதமான கண் பாட்டு. என்பேன் அப்படின்னு அந்த பாட்டை அப்படியே அது டொயின் ஏபித்துடைய தான் போட்ட அது, பாட்டான் அது. ஏபித்துடையது. அது அதை விட சார் அந்த டொயிங்க்கு போட்ட ஆமா பாட்டான் ஆமா 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 ஆமா. அந்த மாதிரி அவர் வந்து எல்லாத்துக்கும் போடுற ஒரு, அதாவது இயற்கையான அவருக்கு புலமை இருந்திருக்கு சார், இயற்கையான புலமை அவருக்கு. அதனால அவர் வந்து இயற்கையாவே எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அருமை மேடம், அருமை மேடம். இனிமேல் எங்க டொயின் சத்தம் கேட்டாலும் கண்ணேன் வேன் தான் வரப்போகுது. அது ஒண்ணும் அதான் வரப்போகுது. ஸ்ரீனிவாஸ் சார் வாங்க. நான் ரொம்ப பாராட்டுகள் சார் நாராயணன் சார், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ இலக்கணத்தை தேங்க்யூ. எனக்கு ரொம்ப தூரம், இலக்கணத்தை பத்தி நான் ஒன்றும் ரசிக்கல. ஆனா பாடல் வரிகளை கேட்க 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 இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு அருமையான வரிகள். ஏதோ பாட்டு கேட்போம்னா பாடல் வரிகள் கிடைக்காது. இப்போ வரிகள்லாம் கூட எடுத்து வச்சு பாக்குறப்போ இன்னும் பிரமிப்பா இருக்கு. நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி காந்தி கண்ணதாசன் வந்து இந்த இடத்துல பேசுனதுக்கு அப்புறம் கண்ணதாசன் பற்றிய மதிப்பு எனக்கு உயர்ந்துகிட்டே போகுது. உங்கள எத்தனை பேர் கண்ணதாசன் நேர்ல பார்த்திருப்பீங்க, ரொம்ப அருமையா பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. நான் 62ல பச்சைப்பன் காலையில அவர் பார்த்த ஜெய்ஜாண்டிகா பார்த்ததுல இருந்து நான் பிரமிச்சுப்பேன். அதுக்கப்புறம் கடைசியா கோகலை ஹால்ல சிஎன்ஏவோட மீட்டிங்ல உட்காந்து பேசுறது எனக்கு எல்லாம் ஒரு, அவர் பார்த்ததே எனக்கு ரொம்ப அவ்வளவு பூரிப்பு. மற்றபடி நீங்க எத்தனை பேர் கண்ணதாசன் நேர்ல பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. அந்த நான் பார்த்ததே எனக்கு பார்த்துருக்கேன் சார், அவ்வளவு சந்தோஷம். நான் பார்த்ததே பார்த்துருக்கேன் எனக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வரிகளெல்லாம் நீங்க சொல்றப்போ ரொம்ப ரசிச்சேன். நீங்க அதை எடுத்து சொன்னதுக்கு உங்க ஆர்வத்துக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தேங்க்யூ சார், சார், நன்றி தேங்க்யூ நன்றி. ஸ்ரீபன் சார், மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஆரம்பி சார் பேசுங்க. முதல்ல நாராயணமூர்த்திக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த அளவுக்கு தெளிவா எடுத்து ஒன்னொன்னு அலசி பார்த்து சொல்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் கூட தான் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாரு. ஆனா எழுத்து தமிழ்ல தான் கொஞ்சம் ஆர்வம் இருக்குன்னு பார்த்தா கவிதையில் இந்த அளவுக்கு வந்து யாப்ப வந்து கரைச்சி குடிச்ச மாதிரி கொஞ்சம் அவ்வளவு தெளிவா இருக்காங்க. இப்ப சொன்னீங்களே வந்து ஆசிரியர்கள்லாம் ரொம்ப சிறந்த ஆசிரியர்கள் தான், நம்ம தான் சிறந்த மாணவனா இல்லை. அது வாசகம் தான். என்ன பொறுத்தவரையில நாங்க அப்படித்தான் இருந்தோம். எங்க ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அருமையான ஆசிரியர்கள் தான். அந்த கொஞ்சம் அந்த கிடைச்ச அறிவைத்தான் கொஞ்சம் இப்போ வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை விட்டு போய் எதேச்சியா வந்து வரும்போது அமுதாம்மா சொன்னதா அன்னைக்கு எதேச்சியா நாராயணமூர்த்தி வீட்டில் கேட்கும்போது, அடடா விட்டு போனதை திருப்பி மீண்டும் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லித்தான் அமுதாம்மா விடாம பிடிச்சி அந்த இலக்கண வகுப்பு விடக்கூடாதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். உண்மையிலேயே வந்து அது அமுதாம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது அவங்களுக்கு நமக்கு கிடைச்ச பொக்கிஷன் தான், பெரிய பொக்கிஷன் தான். அதனால அது ஒரு பெரிய நன்றி. ஆனா இலக்கணத்தை இந்த அளவுக்கு தெளிவா வந்து கண்ணதாசன் புரிஞ்சிருப்பாருன்னு சொல்லி நாங்க இதுவரைக்கும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அவர் எழுதியிருக்காரு ஏதோ ஒரு எதுகை முனை ஒரு மாதிரி சும்மா பார்த்தேன் சிரித்தேன் ரசித்தேன் அப்படி ஏதோ தேன் 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 மாதிரி ஏதோ ரசிச்சிருக்கோம் நம்ம. ஆனா இந்த அளவுக்கு தெளிவா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு பெரிய நம்ம மனசுல இருந்தா உயர்ந்து போறாரு அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாகிறது வந்து உண்மையிலேயே வந்து நாம அவங்க காலத்துல நாமளும் இருந்தோம் அப்படிங்கிறத நினைச்சு நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய சமாச்சாரம். இது வந்து பின்னால் உள்ள தலைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செல்லலாம். நிகழ்ச்சியை இவ்வளவு அற்புதமா கொண்டு சேர்த்த நாராயணமூர்த்திக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, இந்த கவிதை சொல்லும் பொழுது அப்படியே அந்த பாட்டையும் சேர்த்து ஒரு பாடி ஒரு 2 லைனையும் அப்படி சேர்த்து பாடி இருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணப்பாடு தான் வந்து அதை செய்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு இது. நிகழ்ச்சி சிறப்பாக முக்கிய நன்றி சார். நிகழ்ச்சி முடியவுடனே நேரம் இருந்தா பாடிடுவோம். அதுக்கு என்ன சந்தோஷம். அடுத்து வசந்தி மேடம் ஆக. வணக்கம் சார். நான் வீடியோல வரல, ரொம்ப லேட், எங்களுக்கு டைம் டிஃபரன்ஸ்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு வர. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது நாராயணமூர்த்தி சார். நான் வந்து ரொம்ப கடைசியில் தான் வந்தேன், ஆனா கம்ப்ளீட்டா கேட்பேன். முதல்ல உங்களுடைய அறிவுக்கும், அதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். நீங்க வந்து
எங்களையும் தூண்டி தூண்டி அட்லீஸ்ட் கொஞ்சம் வாங்க என் கூட பயணம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல இருக்கு. கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறப்பல. அதனால ரொம்ப சந்தோஷம். அமுதா மேடத்தை கிளாஸ்ல வந்து ட்ராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட் நான். ஏன்னா என்னால் கண்டினியூ பண்ண முடியல, அதை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து அப்படி ட்ராப் அவுட் ஆயிட்டேன். ஆனால் வந்து அப்பப்போ நான் வந்து எடுத்து பார்த்துக்கிறேன், எனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மிக நல்ல ஆசிரியர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ஒன்று நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கண்ணதாசனோட பாடலை கேட்கும்போது அவர் ஒருவேளை இலக்கணத்தை வச்சு அவர் எழுதியிருக்கலாம். ஆனால் வந்து அவர் ஒரு பெரிய ப்ராடிஜி. ஏன்னா அவர் ப்ராடிஜி அப்படிங்கிறது வந்து தானாக வர்றது. இப்போ எப்படி ராமானுஜம் ஒரு கணக்கில் ப்ராடிஜியோ அது மாதிரி இவர் வந்து தமிழ் கவிதையில் ப்ராடிஜியாக இருந்திருக்காரு. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே அவரோட இது விழுந்திருக்கு. அது வந்து இலக்கணம் இருக்கலாம், இலக்கணம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அந்த ஃபீலிங்ஸையும் அதை இப்போ வந்து ஒருத்தர் கூட வைரமுத்து இருக்கிறாரு சொல்கிறீங்க, இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவரோட ஸ்டாண்டர்ட்ல இருந்து எப்படி நமக்கு டப்பாங்குத்து பாட்டும் மற்றதும் மனசுலயே நிற்காத மாதிரி பாட்டுகள் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் கவிஞர்னு சொல்லிக்கிறதுனால தான். இவரோட இது வந்து அவர் வந்து ஸ்பான்டேனியஸாக அவருக்கு வந்திருக்கு. அதுவும் அந்த இலக்கணத்தோட சேர்ந்திருக்கு. அவர் நிறைய முயற்சி செஞ்சிருக்கிறாரு, நிறைய கத்துட்டு இருக்காரு. நிறைய வந்து சங்ககால இலக்கியங்கள் அதெல்லாம் அவர் படிச்சிருக்காரு, தானே படிச்சிருக்காரு. அந்த ஸ்காலர்லினஸும் அவரோட இன்ட்ரெஸ்டும் அவரோட இன்பார்ன் இதுவும் தான் அவருக்கு இதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இவர் நமக்கு முந்தி எல்லாரும் சொன்னாப்புல அவருக்கு காலத்தில் நம்ம இருந்து நம்ம அதை என்ஜாய் பண்ணோம். நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. நம்மளால் இந்த டப்பாங்குத்து பாட்டை என்ஜாய் பண்ணவே முடியல. ஏன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் இப்படி வசதி வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம கீழே இறங்க முடியாது. அதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். முதல்ல நாராயணமூர்த்தி சார் வந்து இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு ஸ்டீஃபன் சாருக்கும் மிக்க நன்றி. அமுதா மேடம், நான் என்னைக்காவது ஒரு நாள் ஜாயின் பண்ணி கேட்சப் பண்ணிடுவேன். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி மேடம், ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நம்ம வைரமுத்து சாரும் பல பாடல்கள் மரபு கவிதையில எழுதியிருக்காரு. ஒரு தகவல். அது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் தான் சார். அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்ணதாசன் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் நிறைய இருக்கு இவங்களுக்கெல்லாம். கண்ணதாசனும் மத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் அவர் படிச்சு எழுதியிருக்காரு. ஓகே. கண்ணதாசனும் வந்து அவரே பல இடங்கள்ல மேடைகள்ல சொல்லியிருக்காரு, ராமாயணமும் மகாபாரத பாடல்களை நான் படிக்கலன்னா எனக்கு எந்த பாடலும் வந்திருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் எல்லாருமே வந்து இப்ப நம்ம கூட யாரையோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸா எடுத்து தான் நம்ம பண்றோம். நம்ம கவிதை எழுதுறோம்னா நம்ம பல கவிதைகள் படிச்சு அமுதா மேடம் சொல்லி கொடுக்கறத பார்த்து ஏதோ ஒண்ணு எழுதுறோம் இல்லைங்களா? அதுதான் ஒவ்வொருத்தரோட இயல்பும் அதுதான். ஆனா அந்த ஸ்ட்ரெயின்ட் வே ஆஃப் ரைட்டிங் வந்து இப்ப பாக்குறோம் நம்ம நிறைய. அந்த ஸ்ட்ரெயின்ட் எங்கேயாவது இதை ஃபிட் பண்ணணும், எங்கேயாவது இந்த ரைமை கொண்டு வரணும். அந்த ஸ்ட்ரெயின்ட் இல்லாம பண்ணது கண்ணதாசன் நினைப்பேன் நான். ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா அவர் வந்து ஜீனியஸ் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தான். மகிழ்ச்சி மேடம். சார், ஒரே ஒரு தகவல் சொல்லிடுறேன், சொல்ல மறந்துட்டேன் நானு. அமுதாம்மா வச்சுக்கிட்ட தமிழ் இலக்கண மரபை வந்து பேசியிருக்கேன். அதுக்கு அனுமதி அளித்த அமுதா அம்மாவுக்கு நன்றி சார். ரொம்ப என்ன வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப சொல்றீங்க சார். இல்ல மேடம், நீங்க முறையா படிச்சவங்க, நாங்க முறையா படிக்காதவங்க. இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை நாங்க சொல்றோம். இல்ல அதுல வந்து இன்னொரு தகவல் பலருக்கு இங்க இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அமுதா மேடம் தமிழ மட்டுமே 11 வருஷம் படிச்சிருக்காங்க. தமிழ் மட்டுமே. அதாவது அவங்க கல்லூரி வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11 வருஷம் தமிழ் மட்டுமே படிச்சிருக்காங்க. அதுதான் அவங்களோட சிறப்பு. மிக சிறந்த ஆசிரியர் நம்மளோட இருக்கிறாங்க. நம்மலாம் நல்ல சிறந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் சாதாரண மாணவர்களா இருந்தா நல்லது, அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். ரொம்ப நன்றி சார். ஆனா உண்மையிலே 11 வருஷம் வெறும் தமிழ் தான் நான் வந்து படிச்சேன். 11 அதாவது எப்படி 1ஆவதுல இருந்து 11ஆவது வரைக்கும் ஒரு உயர்நிலை கல்வின்னு படிச்சோமோ, அதுக்கப்புறம் 11 ஆண்டுகள் வெறும் தமிழ் தான் படிச்சேன் நான். எனக்கு கிடைக்கிற ரெஃபரன்ஸ் சார் அவங்க. ஏதாவது ஒண்ணு அவங்கள்ட்ட தான் கேட்டுப்பேன் நானு. நான் பயந்து தான் கேட்பேன். அவங்களுக்கு தெரியாது, அது பயம் இருக்கும் உள்ளுக்குள்ளரே இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் நல்லா தான் சார் எல்லாமே பண்றீங்க, எல்லாமே அழகா செய்யறீங்க. நல்ல இலக்கணத்தோட தான் நீங்க எல்லாமே பண்றீங்க. நீங்க எல்லாம் பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. அது அங்க அப்படியே நெல்லுக்கு பாஞ்சது, இங்க புல்லுக்கும் கொஞ்சம் பாஞ்ச மாதிரி இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன தெரியுமா, நம்ம சார் நாராயணமூர்த்தி சார் அந்த புத்தகத்தை பத்தி சொல்லிட்டு இலக்கணம் ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லதும்
உங்களோட அந்த தமிழ் ஆர்வமும் நீங்க வெண்பா எழுதுறதும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு புத்தகம் போட போறீங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வேணாம் மேடம், அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஒழுங்கா எழுத கத்துக்கோணுமா. இல்ல இல்ல, நீங்க ரொம்ப அழகா நீங்க அதை செய்வீங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். உங்களுக்கு இருக்குது மகிழ்ச்சி, எனக்கு இருக்குது மேடம். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். கணேசன் வாங்க, ஏதோ கணேசன் பேசினாரு சார். நாராயணமூர்த்தி சார் ரொம்ப பிரமாதமான ஒரு டாபிக் எடுத்து பேசியிருக்காரு சார். என்னன்னா இந்த இலக்கணம் இப்போ கண்ணதாசன் ஐயா இலக்கணம் படிச்சாரான்றதே இப்போ இலக்கணம் எழுதிட்டாரு. ஆனா அது படிச்சாரான்றத இப்போ ஒரு கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டாரு பாருங்க. இவர் இப்ப அதை எடுத்து இப்ப படிச்சு அந்த புக் எடுத்து படிச்சு இப்ப சொல்லிட்டாரு. இன்னொன்னு இவ்வளவு நாள் பொறுத்தும் அந்த இலக்கணம்லாம் ஞாபகம் வச்சிருக்காரு பாருங்க. அது ஒரு பாராட்டத்துக்கு விஷயம். ஏன்னா கண்ணதாசன் இந்த இலக்கணம் போனதுக்கு காரணம் ஒரு வேற அந்த மெட்டுக்கு பாட்டு எழுத ஆரம்பிச்ச உடனே இந்த இலக்கணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் பாட்டுல. அது ஒண்ணு இருக்கலாம், என்னுடைய வியூ அது. இன்னொன்னு இலக்கணத்தோடு எழுதின பாட்டுங்கள்லாம் மனசுல நிற்கும். இப்ப இந்த பாட்டெல்லாம் இவர் பாட்டெல்லாம் என்னையும் தானே நம்மளுக்கு மனசுல அப்படியே தொக்கி நிக்குது பாருங்க அப்படியே. இப்போ அதுக்கப்புறம் அந்த இலக்கணம் இல்லாத பாட்டுலாம் மனசுல அப்படியே கரைஞ்சி போயிடும். இது இலக்கணம் இருக்கிறதால தான் வருது. அது ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அது ரொம்ப சிறப்பானது. அது சொல்லலாம் தான் நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க எந்த பாட்டெல்லாம் மனசுல நிக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு புரியும். அவங்க இந்த மாதிரி பாட்டே கிடையாது சார். கண்ணதாசன் பாட்டே அவங்களுக்கு அது சொல்ல வரல. நீங்க மனசுல நிக்கிற பாட்டு இலக்கணம் உள்ள பாட்டுக்கு மட்டும் தான் மனசுல நிக்க நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா. பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க என்ன மாதிரி பாட்டெல்லாம் நிக்குது அப்படின்னு கேளுங்க. அவங்களுக்கு நின்ன பாட்டுல இலக்கணம் இருக்குதான்னு கேளுங்க. அப்ப நீங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். செக் பண்ணலாம், அது வேணா பண்ணலாம். உங்களுக்கு உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அது உண்மை இல்லைன்னு புரியும். அதாவது இலக்கணம் இல்லைனாலும் மனசுல நிக்கும். நமக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லிக்கிறோம் இலக்கணம் இருந்தா புரிஞ்சுக்கும் நிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பல பாடல்கள் இன்றைய பாடல்கள் ரசிக்கிறோமா இல்லையா? இன்றைய பாடல்கள் அருமையான பாடல்கள்லாம் இருக்குது. இருக்கு அது இருக்கு, அருமையான பாடல்கள்லாம் இருக்குது. அதுல இலக்கணம் இல்லைனாலும் ஒரு அழகான மெட்டு இருக்கு, மனசுல வர மாதிரி வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அதாவது நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒருத்தரை புகழறதுக்காக நம்ம இன்னொருத்தரை குறை சொல்றது நிறுத்திருக்கோம். இல்ல அப்படி இல்ல சார். சார் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் புது பாட்டு கவனிக்கிறேன் சார். அதுதான் நம்ம அதாவது ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசும்போது நம்ம யார வேணா புகழலாம், அது தவறு கிடையாது. ஆனா மத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். ஆனா இப்ப நான் புது பாட்டு சார், லேட்டஸ்ட் பாட்டெல்லாம் நான் கேட்பேன் சார். நீங்க சொல்ற மாதிரி என்ன, நான் அந்த மாதிரி கிடையாது, பழைய சார். சார் பழைய பாட்டுல மடல் வாயத்தோட இருக்க மச்சம் ஒன்றுல இருந்து பாட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதை விட மோசமான பாட்டு இப்ப எழுது கிடையாது. இத பத்தி சொல்லு சார், நான் மீனிங் பத்தி சொல்ல. நான் மீனிங் இல்ல சொல்ல வரேன். அந்த காலத்திலயே நம்ம அந்த மாதிரி மோசமான பாடல்கள் இருந்ததுன்றத நம்ம மனசு விட்டுறோன்றதுதான் விஷயம். பேசுவோம், நம்ம பேசுவோம். மகிழ்ச்சி. வாங்க சார், சக்கரபாணி சார் பேசுங்க. வணக்கம். மன்னிக்கவும், இங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு, இறைச்சலா இருக்கும் பேக்ரவுண்ட்ல. வாழ்த்துக்கள் நாராயணமூர்த்தி சார், வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி. நோ ப்ராப்ளம் சார். ஓகே, தேங்க் யூ. எல்லாரும் டாக்டர் ஃபேமிலி கனடா கிளம்பிட்டு இருக்காங்க, அதனால ஒரே இறைச்சலா இருக்கு. ப்ளீஸ் நோ ப்ராப்ளம். நீங்க மைக்கெல்லாம் போட்டு நல்லா ஆன் பண்ணி ரெடியா இருக்கிறோம், உடனே பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களோன்னு நினைச்சேன். பேக்ரவுண்ட்ல ஒண்ணு ஓடுதுன்றது அது உங்களுக்கு. இன்னொன்னு சார், இது முழுக்க முழுக்க பெருமை கவிஞருக்கும் இதை தொகுத்த ஆசிரியர் எழில்வேந்தன் சார் போய் சேர. அதை படிச்சு ரசித்ததை எடுத்து சொல்லியிருக்கேன். கோபால் ரத்னம் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் லைவ்ல பார்த்துருந்தேன் அப் டு சார் பேசுகிற வரலாம். ஸோ இன்றைய நிகழ்வு இலக்கண மரபோடு படைத்த திரு நாராயணமூர்த்தி சாருக்கு நன்றி. முதல்ல என்னுடைய சிறு வயதில் என்னுடைய உறவினர் வரவேற்பு நிகழ்ச்சியில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை நேரில் தரிசித்திருக்கிறேன். ஸோ அது ஒன்றும் எனக்கு ஒரு பழைய நினைவோடு நான் இருக்கிறேன். ஸோ காலத்தால் அழியாத பாடல் காவியங்கள் படைத்த கண்ணதாசன் அவர்களின் படைப்பு தமிழ் வளர்ச்சிக்கு என்றும் ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 8th வரையிலும் தான் படிச்சிருக்காருன்னு சார் சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு அவர் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க.
படிக்க அந்த 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 படிப்புக்கு உள்ளாரியே அந்த இலக்கணத்தை முழுமையாக தெரிந்து அதுக்கப்புறமா தான் வந்து அது ஒரு ஃபீல்டில் பயன்படுத்தியிருக்காரு. ஸோ பாடல்கள் எடுத்து பகுப்பாய்வு செய்து இன்று படித்த விதம் அருமை சார். மைண்ட் யுவர் மைண்ட் தமிழ் மைண்ட் யுவர் மைண்டில் தமிழ் அமுதை மேலும் சுவைக்க அமுதா அம்மாவோடு பயணிக்க விரும்பும் நபர்களில் நானும் ஒருவன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி சார். உங்க ஃப்ரெண்ட் அமர்நாத் சார் வந்திருந்தார் போல தெரிஞ்சது. வந்திருந்தாரா? எப்ப ஆமா வந்தா? சார் வந்திருந்தாரு. காணும் அப்புறம் போயிட்டுக்கிறாரு. இருந்தாரு அமர்நாத் பார்த்தேன் நான். சிவகணி வாங்க வாங்க. சிவகணி உங்களதான் கூப்பிடுறதுக்கு இருந்தாரு. சார் வணக்கம் சார். வாங்க பேசுங்க. வாங்க சார் வணக்கம். இன்னைக்கு வந்து அந்த தலைப்பே வந்து கவர்ச்சியா இருந்தது. ஸோ அதனாலேயே முதல்ல கத்துக்கணும் அப்படின்ட்டு ஆர்வமா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அமுதாம்மா கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையை பேசும்போதோ இல்ல ஒரு பாட்டை கேட்கும் போதோ எப்படி பிரிக்கலாம், எதை பிரிக்கலாம், எங்க இலக்கணம் வருது, அந்த மாதிரிதான் எண்ண ஓட்டமெல்லாம் இருந்துட்டே இருக்கு இந்த கொஞ்ச நாளாவே. அதுக்கப்புறம் இந்த மரபுப்பா கத்துக்கும் போது அதுல எவ்வளவு ஒரு விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அதை வந்து சிந்திக்கும் போது ரொம்பவே வியப்பா இருந்ததுங்க சார். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா நீங்க இப்ப இந்த பாட்டெல்லாம் ஒன்னொன்னா போட்டு போட்டு காமிச்சிங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி வியப்பா இருந்ததோ அந்த மாதிரி நானும் ஒரு இன்ப அதிர்ச்சிக்குள்ள ஆளாயிட்டேன். இப்படி இருக்கா பாட்டு, நம்ம கேட்டிருக்கிறோம் ஆனா அதை நம்ம பிரிச்சு பார்த்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இன்னைக்குதான் நானே பார்த்தேன் சார். நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு பாட்டா போட்டு அதை காட்டுனீங்க இல்லையா அந்த பவர் பாயிண்ட்ல, அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். அந்த இலக்கணத்தை வந்து ரொம்ப அழகா இயல்பா எடுத்து சொல்லியிருந்தீங்க. நான் நினைச்சேன் நம்ம பாட்டு வந்து தேடிட்டே இருப்போம் இல்லைங்களா, ஒரு ஒரு டைமும் எந்த பாட்டை எடுத்து நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்கும்போது நீங்க ஒவ்வொரு இதுக்கும் எடுத்து சொல்லும்போது இவ்வளவு பாட்டு இருக்கா, நம்ம இதெல்லாம் பார்க்க மறந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார். அப்புறம் அந்த மெட்டுக்கு பாட்டா பாட்டுக்கு மெட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த காலத்துல ரெண்டுமே இருந்திருக்குது அப்படிங்கிறத இந்த பாட்டுகள் மூலியமா உணர முடிஞ்சது. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம டீம்ல. அந்த வகையில அமுதாமாவுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி சார். நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதுக்காக ஒரு சின்ன ஒரு எழுதியிருக்கேன். செந்துரை நினைக்கிறேன் சார். இலக்கணம் இயல்பாய் இருந்திடும் என்றே இன்றைய நாளின் சிறப்பாய் லட்சியம் கொண்டால் இலக்குமே இனிதாய் இணக்கமாய் நம்முள் வருமே. மரபினை நன்றாய் பயின்றிடும் ஆர்வம் மாந்தரும் உணர்ந்திட வேண்டும். கரணியம் கொண்டு கருத்தினில் கற்க கழித்தலை நம் வசம் வருமே. பாடலில் பாவின் சிறப்பினை காட்டி பாக்களை விளக்கிய நீவீர். வாடாமல் கற்றிட தோன்றும் வசந்தமாய் பாட்டினில் வரவாய். சந்தமும் ஓசை பந்தமும் பாட்டில் சான்றுவாய் சரிகம பாவில். அந்தமும் ஆதியாய் அசைந்திடும் பாவில் ஆளுமை புகழை போற்றி. நன்றியை நாவில் நவின்றிட நாளும் நாமுமே உயர்வோம் நாட்டில். ஊன்றிய படித்திட உயர்வோம் வாழ்வில் உணர்வாய் கற்றிட தோன்றும். சார் நன்றி சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. குரூப்ல போடுங்க மேடம், இந்த பாட்டை குரூப்ல போடுங்க. முதல்ல சிவகணிக்கு பாராட்டுகள், கைத்தட்டல். நான் ஒரு எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் சாருக்கு ஒரு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். குரூப்ல போடுங்க மேடம். அத இலக்கணத்தோட எழுதிருக்கீங்க பாரு. இப்ப நீங்க கண்ணதாசன் வழி வந்துட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரவிச்சந்திரன் சார் பேசுறீங்களா? தூண்டுகோல் வேணும்ல சார் எப்போதும். அருமை, உங்களுக்குள்ள ஸ்பார்க் இருக்குமா? ரவிச்சந்திரன் சார் பேசுறீங்க. ஸ்பார்க் இல்லாத சார் வந்து அவார்டு வாங்கினாங்க. வாங்க ரவிச்சந்திரன் சார், வினய்தத்தன் சார், 2 பேர் இருக்கீங்க. நீங்க வரல, 2 பேரும் வரலன்னா நாங்கெல்லாம் பாட்டு பாட போறோம். இப்படி ஒரு தண்டனை கொடுக்காதீங்க. வாங்க பேசுங்க. இதுல எடுத்து வச்சேன்.
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கேக்குதா? கேக்குது 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 சார், கேக்குது. கேக்குது, நல்லாவே கேக்குது. முன்னாடியை விட நல்லா கேக்குது. நாராயணமூர்த்தி சாருடைய எஃபர்ட்ஸ், அந்த முயற்சியை ரொம்ப பாராட்டுறேன். பல பாடல்களை அவர் காணொளியாகவும் போட்டு அதனுடைய இலக்கண குறிப்புகள் எல்லாம் சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. அவருடைய ஆர்வம், பல இடங்கள்ல அவருடைய ஆர்வத்தை தான் அது காமிக்குது. அவருக்கு பாராட்டு. தனியரசு ஐயா நிறைய பேசுனாங்க. அவங்கள பத்தி, அவங்க எழுதின கவிதையை பத்தி பல விஷயங்களை சொன்னாங்க. எழுத்தாளருடைய தொடர்பை பத்தி அவர் ஒருக்கா வந்து இங்க பேசினா நல்லா இருக்கும். பல இடங்கள்ல பயிற்சியெல்லாம் எடுக்கிறதாகவும் சொன்னாரு. அவரோட தொடர்புல இருக்கணும்னு விரும்புறேன். மகிழ்ச்சி. அடுத்தது கண்ணதாசன். அதாவது அந்த மீட்டர் மனசுல வந்துட்டாவே இலக்கணம் வந்துருங்கிறாங்க. அது தன்னாலேயே அவங்க யாரு, இப்ப கம்பனோ யாரோ உட்கார்ந்துலாம் இலக்கணத்தை பார்த்து எழுதலைங்கிறாங்க. அது தன்னாலேயே அவங்களுக்கு அந்த இது புரிஞ்சிருச்சுன்னா அது தன்னால வரிகள் போய் உட்கார்ந்துருங்கிறாங்க. நீங்க சொல்ற அந்த புளிமா தனிமா காய்மா இதுகள்லாம் சீர்கள் எல்லாம் மனசுல கொஞ்சம் வந்துருச்சுனாவே நிறைய பாட்டு, இப்ப ஆண்டாளுடைய பாட்டோ திருவாசகமோ அதை கேட்டோம்னாவே அது வந்துருங்கிறாங்க. இந்த இவருடைய கண்ணதாசனுடைய எட்டாவது கூட எட்டாத உனக்கு பலருக்கும் எட்டாத கருத்தெல்லாம் எப்படி எட்டியதுன்னு ஒரு குட்டி கவிஞர் பாடினாரு, எங்க பக்கத்து கவிஞர். அப்ப எட்டாவது படிச்சாருங்கிறது முக்கியம் இல்ல, அவருக்கு ஒரு மெமரி, அந்த போட்டோகிராபிக் மெமரின்னு சொல்றாங்கல்ல, அவரால் ஒரு தவணை அதை படிச்சுட்டா அது அப்படியே நிக்குமா. அவருக்கு அந்த சொற்கள் வருஷ கட்டி நின்னுச்சு. அதெல்லாம் ஒரு கொடுப்பிதான் அது. அவரு நிறைய அவர் படிக்கலைன்னு தான் சொல்றீங்கிற வழிய, யாராவது ஒரு கவிதையை சொல்லுவாங்களாம், அதை மனசுல வாங்கிட்டு அப்புறம் அவரா சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. கையில ராம கண்ணப்பன்னு ஒருத்தர் கூடவே கடைசி வரைக்கும் எழுதியிருக்காரு. அவர் உட்கார்ந்து எல்லாம் எழுதுனது இல்லைங்கிறாங்க, ரொம்ப குறைச்சதான் எழுதுனதாங்கிறாங்க. ஒரு காரு பேனட்ல வச்சு ஒன்னு எழுதி கொடுத்திருக்காரு. அற்புதக்கு பிள்ளையார் வீட்டுக்கு வந்தபோது அந்த குறுக்கள் கேட்டாராம், எல்லா இடத்துலயும் எழுதுறீங்களே பிள்ளையாருக்கு ஒண்ணு எழுதலையான்னு கேட்டாராம். அந்த பேனட்ல ஒரு இன்விடேஷனுடைய பின்பக்கத்துல எழுதுறாராம், அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் பெருகல் வேண்டின் கற்பக மூர்த்தி கழஞ்சியத்து இருக்கை வந்து பாருங்கன்னு எழுதுறாரு. உண்மை பொய்யிலைன்னு எழுதுறாரு. அப்ப அவருக்கு அந்த வருஷ பூரா அற்புத கீர்த்தி கற்பக மூர்த்தி வரிசையா வருது. அந்த அதுகள்லாம் ஒரு சொல்லு வர்றதுதான் ரொம்ப நல்ல. இதுவே இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தது. நிறைய பேர் இதுல கருத்துக்கள் சொன்னீங்க. அது மனதுல வரணும். இலக்கணம் படிச்சவன் கவிதை எழுதுனா நான் எழுத முடியாதுங்கிறாங்க. இலக்கணம் படிச்சவன் கவிதைய யாரும் ரசிக்க முடியாதுங்கிறாங்க. இலக்கணம் தன்னால படிச்சாலும் படிக்காட்டே அந்த உணர்வுகள்ல வர்றதுதான், பொங்கி வர்றதுதான் அது. அந்த ஓட்டம் இருக்கணும். கவிதைக்கு போய் நான் உட்கார்ந்து ரூம் போட்டுலாம் கவிதை எழுதிட முடியாதுங்கிறது நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பார்க்கிறேன். உங்களை எல்லாம் வணங்குறேன், வாழ்த்துறேன். நாராயணமூர்த்தி சாருடைய அருமையான முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்தும் நன்றி நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி சார், ரொம்ப நன்றி. இன்னொன்னு, இழுக்குடை பாட்டு இசையுடன் நன்றுங்கிறாரு. பாட்டு இழுக்கா இருந்தால் கூட, இது அவ்வை சொன்னது, அதுல இசையை கொண்டாந்து அதை நிரப்பிடுறாங்க அவங்க. அதனாலதான் நமக்கு அந்த பாட்டு பூரா அவ்வளவு இதுவா இருக்கு. அந்த இசையோட அது சேர்ற போது, உள்ளபடியே நல்ல பாட்டா இருந்தா அந்த இசையோட வர்ற போது ரொம்ப தூக்கிடுது, அது நினைவுல நிக்குது. இன்னொன்னு, இந்த நினைவுல நிக்கிறத பத்தி பேசணும். இலக்கணம் இருக்கும்போது நினைவில், திருக்குறள் எல்லாம் இலக்கணத்தோட இருக்கிறதுனாலதான் நமக்கு நினைவுல இருக்கு. இப்ப இந்த பாடல்கள், இன்றைக்கு நிறைய புது கவிதைகளை படிக்கிறோம். எத்தனை கவிதை நமக்கு மனசுல நிக்குது. அதாவது இவர் சொல்றது, நம்ம ஒரு கருத்து ஸ்டீஃபன் சொன்னாங்க. அதாவது இன்றைக்கு பிள்ளைகளை கேட்டு பாரு, எது பிடிக்குதுன்னு கேட்டு பாருங்க, அது உண்மைதான். அதுல இசை சேர்ந்துருச்சு. அதனால பிள்ளைகளுக்கு இப்ப புது பாட்டும் பிடிக்குது. அதுதான் அங்க அந்த பழைய பாடல் தான். இன்றைக்கு புதிய வரிகள், புது கவிதைன்னு சொன்ன வரிகளை இங்க எத்தனை பேர் சொல்லிட முடியும்? நம்ம தான் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளால சொல்ல முடியல. அந்த பழைய அந்த இலக்கணத்தோட வந்த கவிதை தான் நம்மளால சொல்ல முடியும். நன்றிங்க. நன்றி சார், நன்றி. முடிச்சுக்கலாமா சார்? முடிச்சுக்கிட்டு பாட்டு ஒன்னே ஒண்ணு ஆட் பண்றேன் சார். வினய் சீதன் சார் சொன்னதுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஒரு லைன் தான்.
அதாவது அது மியூசிக் அப்படிங்கறத நினைச்சு பார்த்தீங்கன்னா, சிட்டி பாபுன்னு ஒரு வீணை பிளேயர், ரொம்ப பெரிய பிளேயர் அவர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இஃப் யூ டேக் த எம் அவுட் ஆஃப் மியூசிக், மெலடி அவுட் ஆஃப் மியூசிக், இட் வில் மேக் யூ சிக். ஸோ மெலடி இல்லாட்டி அது வில் மேக் யூ சிக் அப்படின்னார். இதை சொல்லலாம்னு நினைச்சேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். முடிச்சுக்கலாமா சார்? முடிச்சுக்கலாம் சார். அருமை. ஒரு நல்ல நிகழ்ச்சி. பல பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வைன்றதுதான் அனுபவமும் கூட. நம்மளுடைய அனுபவம் ஒரு பக்கம், இளைஞர்களோட அனுபவம் ஒரு பக்கம். இன்றைய இசையமைப்பாளர்களுக்கும் இன்றைய பாடலாசிரியர்களுக்கும் அவங்கவுங்களோட அனுபவம் ஒரு பக்கம். ரசிகர்கள் தனி விதம். நாமெல்லாம் கண்ணதாசனை ரசிக்கிறோம், அவருடைய பாடல்களை ரசிக்கிறோம், அவர்ல இருக்கிற இலக்கணத்தை ரசிக்கிறோம். இதுதான் உண்மை. உளவில நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கு, எப்படி எழுதினாரு அப்படின்ற இது இப்போ அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா புலவர்கள்லாம் இப்ப திருக்குறள் எழுதிருக்காருன்னா 1333 குறளும் வெண்பா. அதுல இப்ப அசை சீர் இதெல்லாம் பிரிச்சோம்னா எல்லாமே அதை விடதான் இருக்குது, எதுவும் மாறல. அப்போ நாராயணமூர்த்தி வினயத்தான் சார் சொன்ன மாதிரி பழகிட்டோம்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம பழகிட்டோம்னா, மனசுல உள்வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த இலக்கண வார்த்தைகளை தவிர வேற ஏதோ உதிக்காது பிரெயின். அந்த பிரெயின்ல அந்த வார்த்தைகள் இப்படி சொன்னா இது அசை சீரோட வரும், இந்த சீர் 4 சீர் வரும் அப்படின்றதும் வரும், அதுல என்ன அசை வருதுன்றதும் வரும், இலக்கணம்ன்றதும் வரும். ஏன்னா நம்ம தான் கொடுக்குறோம். அது நம்ம கொடுத்து பழகிட்ட பிறகு அது பிரெயின் என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்துரும். இது தொடர்ந்து செய்யும் போது, பல வருடங்களா செய்யும் போது நம்ம உள்வாங்கின செய்தியை அழகா நமக்கு வடிவெடுத்து கொடுக்கறது தான் நம்மளோட பிரெயினோட வேலை. அது நடக்கும், பழகி பார்த்தவர்களுக்கு தெரியும். மகிழ்ச்சி. நம்ம கூட அது செய்யலாம். நல்லா ஒரு 10 வருஷம் நம்ம நல்லா பழகிட்டோம்னா செய்யலாம். வேற எதையும் உள்வாங்காத இருந்துதான், இதுலயே ஈடுபாடு இருந்ததுன்னா நமக்கும் அது வரும். இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப நான் அமுதா மேடம்கிட்ட முதல்ல வெண்பா கத்துக்கிறதுக்கும் முதல்ல வெண்பா எழுதுறதுக்கும் இப்ப எனக்கு வெண்பா எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல நான் 1008 முறை பார்ப்பேன். ஆனா எனக்கு இப்ப எழுதுறப்ப என்ன ஆகுதுன்னா, இது எனக்கு ஒரு வார்த்தை போட்டேன்னா அது என்னென்ன அசை வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிருது. அப்ப அந்த புரிதல் ஒரு குறுகிய காலகட்டத்துல ஒரு 3 மாசத்துலயே இந்த புரிதல் வருதுன்னா, 30 வருஷம் ஒரு விஷயத்துல பயணித்தவங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த புரிதல் இருக்கும். அதுதான் இயல்பு, மனிதனோட இயல்பு. இது எல்லாருக்குமே நடக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் அறிந்த செய்தியை சொல்லிட்டேன், நான் என்னுடைய சின்ன அனுபவத்திலிருந்து சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான் விஷயம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கொடுத்த நாராயணமூர்த்தி சாருக்கு நன்றி. என்னென்ன பாடுன்னு சொல்லுங்க சார். இப்ப ஸ்ரீதர் சார பாட சொல்லலாம். ஜபாது மேடையிட்டு பாட சொல்லுங்க சார். ஆங்க சார். பரவாயில்ல சார், தொண்டை சரியில்லைனாலும் பரவாயில்ல சார், நாங்களாம் கேட்போம் சார். ஷேர் பண்ணிட்டு அந்த பாட்டை மைக் ஆன் பண்ணுங்க சார், மைக் ஆன் பண்ணுங்க. லாஸ்ட் 2 days ஒரு 1700 கிலோமீட்டர் போய் கண்டெல்லாம் சாப்பிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சு வந்தாச்சு. சும்மா முதல் பாட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, நாங்கெல்லாம் பாடி. என்ன பாட்டு வேணும்? ஜபாது மேடையிட்டு. நான் லிரிக்ஸ் எடுக்கணுமே அப்பனா. நான் எழுதிருக்கேன், நான் இங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். போட்டுருவாரு ஸ்கிரீன்ல போட்டுருவாரு சார். போடுங்க. பட் வேற பாட்டு இல்லையா சார்? அதுக்கு என்ன வேணும்? வேற என்ன பாட்டு சார் இருக்கு? வேற ஏதாவது போடுங்க. ஜபாது மேடையிட்டு அது ஒரு மாதிரி மயக்கமா கலக்கமா பாடுறீங்களா? போடுங்க. போட்டுருக்கு பாருங்க. ஜபாது மேடையிட்டே பாடுங்க. அடுத்தது பாட சொல்லல. என்ன பாட்டு? இதே பாட்டுங்களா? இதே பாடுங்க சார். மயக்கமா கலக்கும். இதே முதல்ல பாடிட்டு நாம ஏதோ சொல்றாங்க. பரவாயில்ல சார், நாங்க இன்னொரு முறை கேட்கிறோம் சார். சரி. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும்
வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எல்லாம் போயிடுச்சே. வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. அருமை 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 சார். அடுத்த பாட்டு ஏன்னா இங்க ஷேர் இங்க போச்சு. எல்லாரும் கை தட்டலாம் சாருக்கு ஒரு முறை. அருமை அருமை. பாட்டு பாடணுமா சார்? அதாவது வேற என்ன இதுல இதை பாடுங்க சார். நிலவை பார்த்து வானம் சொன்னா நான் 4 லைன் தான் போட்டிருக்கேன். அது அருமையான பாட்டாச்சு சார். அது இதுல ப்ரௌஸ் பண்ணி அந்த லிங்க்ஸ் எடுத்துருங்க சார். எடுத்துருவோம். அருமையான பாட்டு அது. சொன்னது என்னை இருங்க, காலத்தை ராகம் தொடாத போதிலும், கீதத்தை நெஞ்சம் தொடாத போதிலும், தன்னை தந்தையே தாய் தொடாவிடில் நானும் இல்லையே நீயும் இல்லையே, நானும் இல்லையே நீயும் இல்லையே. அதான் ரொம்ப இருங்க சார், அதை போடுறேன் சார். நான் எடுத்துட்டேன். இருங்க, நான் ஷேர் போடுறேன். நீங்களே போடுறீங்களா? நானே எடுத்துட்டேன். இந்தாங்க சார். தெரியுதா? தெரியுது, நல்லா தெரியுது. கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமா? இருங்க ஒரு செகண்ட். இப்ப தெரியுதா பாருங்க. அந்த சைடுல எல்லாம் எடுத்துருங்க, அப்பதான் கொஞ்சம் லெட்டர் பெருசா இருக்கும். சார் நீங்க போடுறீங்களா சார்? சார் இருங்க சார், நான் போடுறேன். ஓகே. திரையிசை பாடல்களை விடவும் தனிப்பாடல்களை எடுத்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இலக்கணத்தை ஒட்டிதான் சார் இருக்கும். தனிப்பாடல்கள் வந்து இலக்கணம் மரபை மீறாது. அது இன்னும் நிறைய இருக்குங்கிறேன். தனிப்பாடல்கள்ல இலக்கணம் ரொம்ப பார்க்கலாம். அவருடைய பாடி கொடுத்த மங்களங்கள் நான் பேசினேன், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். நீங்க அப்படியே பாடிட்டே வாங்க, நான் அடுத்தது போடுறேன். நதியை பார்த்து ஆரம்பி சார். நானே எடுத்து. ஓகே, இங்க இருக்கா? நீங்களே எடுத்துட்டீங்களா? இல்ல, ஓகே, நீங்க பார்த்து பாடலாம், ஈஸியா இருக்கும். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. சரியா வல்லியே? இல்ல சார், நதியை பார்த்து நாணல் சொன்னது, நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. இல்ல, நான் இங்கே பாத்துக்கிறேன். ஓகே, இதே பார்த்து பெஸ்ட் இது.
முதல்ல இருந்தே பாடிட்டுமா? நீங்க பாட்டுங்க. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே, புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது, புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, திருநீலகண்டரின் மனைவி சொன்னது, திருநீலகண்டரின் மனைவி சொன்னது, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, தாளத்தை ராகம் தொடாத போதிலே கீதத்தை நெஞ்சம் தொடாமல் போகுமே, தாளத்தை ராகம் தொடாத போதிலே கீதத்தை நெஞ்சம் தொடாமல் போகுமே, தந்தை தன்னையே தாய் தொடாவிடில் நானும் இல்லையே நீயும் இல்லையே, நானும் இல்லையே நீயும் இல்லையே, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்ததா, தர்மம் காத்த கை சமதர்மம் கண்டதா, ஆலயம் செய்வோம் அங்கே அனுமதி இல்லை, நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை, நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. தேங்க்யூ. சிறப்பு சிறப்பு. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். My அருமை அருமை அருமை. throat is not okay today. ஓகே ஓகே. வேற யாருன்னா பாடுறீங்களா? வினோதித்த சார் பாட போறாரு. அவர் பாடகர் இல்ல, ரசிகர். அவதான் மேடம் பாட போறாங்க. மேடம் ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க மேடம். அமுதா மேடம் பாட போறாங்களா? வெரி குட். ஆமா ஆமா. சார் ஜவ்வாது மேடையிட்டு போடுங்க. அப்படி போடுங்க. போடுங்க, அப்படி போடுங்க. ஜவ்வாது மேடையிட்டு இல்ல, அது ஒரு கலக்கத்துல பாடுற பாட்டு அது. அது ஒரு கோளாறான பாடம் கடைசியில. அதெல்லாம் சக்கரையில் பந்தலிட்டு. சார் போட்டீங்களா? போட்டுமா? அதுதான் கேக்குறாங்க அவங்க. ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வேற ஏதாவது கற்பனைக்கு போயிட்டாங்க. இருங்க ஒரு செகண்ட். கற்பனைக்கு தானே போயிட்டீங்க. நீங்களே பாடுவீங்கன்னு நினைச்சிட்டார் சார். ஓ இருங்க. சார் பாடுறேன் சார். ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை காலெடுத்து வா வா வா, செம்மாதுளை பிளந்து தா தா தா, நாகலிங்க பூவெடுத்து 4 பக்கம் கோட்டை கட்டி வா வா வா, மாம்பழத்து சாரெடுத்து மல்லிகையில் தேனெடுத்து வா வா வா, வேலோடு விழி 2 வெள்ளோட்டம் போனதென்று நூலான இடையெடுத்து
போராட வந்த பெண்ணே வேலோடு வேலோடு விழி இரண்டு வெள்ளோட்டம் போனதென்று நூலான இடை எடுத்து போராட வந்த பெண்ணே ஆளான நாள் முதலாய் அச்சாரம் கொடுத்து விட்டு வாழாமல் வாழ விட்டு பாராமல் சென்ற கண்ணா சென்ற கண்ணா ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை காலெடுத்து வா 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 செம்மாதுளை பிளந்து தா 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 பூ போல இதழ் விரித்து பொன்னான உடல் எடுத்து தேர் தேர் போல வந்த கண்ணே சிலை போல வந்த பெண்ணே அத்தானின் துணை இருக்க முத்தான மொழி இருக்க பித்தாக கிடந்த என்னை கொத்தாக அணைத்த கண்ணா கொத்தாக அணைத்த கண்ணா ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை காலெடுத்து வா 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 செம்மாதுளை பிளந்து தா தா தா. சார் நான் ரொம்ப வியந்த பாடல் சார் இது. ஏன்னா காய்ச்சீரே வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னா அதாவது அவருடைய சிறப்பு என்னன்னு சொல்றது. எனக்கு வியந்து போன பாடல் இது ஒரு பாடல் சார். நம்ம இந்த பாட்டை ரொம்ப ரசிச்சிருக்கோம், அது சந்தேகமே கிடையாது. ஆனா அது நல்ல மெட்டு சார், நல்லா இல்ல அமைச்சிருப்பா அது. சார் மெட்டு வேற சார். நீங்க காய்ச்சி அதை கவனிங்க. நீ காய்ச்சேர்ல ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னா மனுஷன் வந்து அவருடைய ஜீனியஸ்க்கு வந்து ஒரு அளவே கிடையாது. இருக்குதான் சார் வேற நம்ம ஸ்ரீதர் சார் வேற நல்ல சவுண்ட் கொடுத்தாரு. அருமை சார், அருமை அருமை. அருமை அருமை அருமை. அந்த படத்துல அதுதான் அவங்க ஆமா சார், சிரிச்சுட்டு அதுதான் பாடுற எஃபெக்ட், மாதிரி. ஆமா. அதுதான் எஃபெக்ட். ஆமா 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 ஆமா. பாட்டோட எஃபெக்டா அதுதான். இல்ல பணத்தோட்டம். அமுதா அமுதா சார் கொடுப்பாருன்னு நினைச்சாங்களே, பக்கத்துல மாமா இருந்து கொடுப்பாருன்னு நினைச்சாங்களேன்னு வந்து. எதுக்கு சார்? இல்ல 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 இல்ல, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது சார், பாவம். நான் வந்து நான் பாடினதை பத்தி ஏதாவது ஒரு 2 வரி நாங்க சும்மா சொல்லுங்கன்னு பார்த்தேன், ஒண்ணுமே சொல்ல காணோம். மேடம் நல்லா இருந்தது மேடம். இந்த அதுக்குதான் பாடு மேடம் அந்த பாடல் ரொம்ப குரல் ரொம்ப வந்து அருமை, நீங்க என்ன பிரமாதமா பாடுனீங்க மேடம். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்க ரொம்ப பிரமாதம்லாம் சொல்ல வேணாம், நல்லா அட்லீஸ்ட் இருக்கு, நீங்களா அருமை. கேட்கற மாதிரி மேடம் இருந்தது. ஒரு விஷயம் நல்லா மேடம், அருமை இந்த அருமை, ரொம்ப பாட்டு அருமை. வந்து ஜென்ஸ் பாடுற பாட்டு, ஆ, நீங்க பாடுனீங்க, அப்ப அது பிரமாதம் தானே. நீங்க அந்த பாடு வந்து ஒரு கிரக்கமான பாடல் மேடம். இல்ல பாட்டு நீங்க பாட அது அதை பாட்டு வச்சுருங்க. ரெண்டு பேருமே பாடுவாங்க, ஜென்ஸ் மட்டும் இல்ல. ஆமா ஆமா ஜென்ஸ் ஆமா இருக்கு, ஆமா லேடிஸ் வாய்ஸ் இருக்குது. ஆமா ஆமா. நான் இதை நான் ஒரு அப்படிதான் பாடணும்னு நினைச்சேன். என்னோட பேரன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு அதை வந்து வீடியோ எடுக்கிறேன்னு என்ன ஒரே அட்டகாசம் பண்ணிடுச்சு. அது இது Facebookல போட போறேன், அதை பண்றேன் என்ன பண்றேன்னு பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு, அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சார். என்ன விடல அது. நீங்க நான் ஒழுங்கா தான் சார் பாடி இருப்பேன். புரிஞ்சிச்சு எங்களுக்கு. இன்னொரு தொல்லை இருந்துச்சு அங்க. அடாடா. அன்பு தொல்லை. அதாவது ஒரு விஷயம் பண்றது இருந்தா எத்தனை கோணத்துல பார்க்க எத்தனை வேண்டியது இருக்கு. பாருங்க. அதை எடுத்து இப்போ மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க சார். அவ்வளவு அருமையா தான் அம்மா பாடினீங்க நீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நல்லா தான் பாடினீங்க, அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. வந்து நல்லா அருமையா தான் பாடினீங்க. மேடம் அந்த கிரக்கத்தை கொண்டுந்தீங்க பாருங்க, ஜவ்வாது மேடையிட்டு, அது முதல்ல இந்த பாட்டைவா ஆமா. சார் பாடுறாரா? சும்மா ஒரு 4 லைன் பாடுங்க சார். என்னங்களா? ஆமா, நீங்க அந்த லைனை போட்டுருங்க, தப்பில்லாம் என்னை பாடணும் இல்ல. பாடச் சொன்னால் என்ன பாட தோன்றும். அது அருமையான பாட்டு. ஆ லைனை போட்டுருங்க பாக்கலாம். சார் ஏன்னா அட்டாச் பண்ணுங்க சார். நீங்க அவரு attach அவரு பண்ணல. அழகா இருங்க இருங்க இருங்க, ஒரு இவ்வளவு வருஷம் நேரம் இருங்க. நான் ஷேர் பண்ணிட்டேனா? பண்ணல. பண்ணலையா? ஒரு செகண்ட் இருங்க. ஜவ்வாது மேடையிட்டு லிரிக்ஸ் கிடைச்சிச்சா சார்? போட்டுட்டேன். இருங்க இருங்க இருங்க, ஒரு செகண்ட் இருங்க. ஸ்லைட் ஷோ லிரிக்ஸ்னா மெடிசன்ல காமிக்குது. ஆ
ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை கால் எடுத்து வா 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 செம்மாதுளை பிளந்து தா 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 ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை கால் எடுத்து வா 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 செம்மாதுளை பிளந்து தா 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 நாகலிங்க பூவெடுத்து 4 பக்கம் கோட்டை கட்டி வா 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 மாம்பழத்து சாரெடுத்து மல்லிகையில் தேன் எடுத்து வா 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 ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை கால் எடுத்து வா 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 செம்மாதுளை பிளந்து தா 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 தேங்க்ஸ். என்ன பண்ணுமா இருக்கு சார். வேலோடு வீரண்டு வெள்ளோட்டம் போனதென்று நூலான இடை எடுத்து போராட வந்த பெண்ணே வேலோடு விழி 2 வெள்ளோட்டம் போனதென்று நூலான இடை எடுத்து போராட வந்த பெண்ணே ஆளான நாள் முதலாய் அச்சாரம் கொடுத்து விட்டு வாழாமல் வாழ விட்டு பாராமல் சென்ற கண்ணா கண்ணா. அடுத்தது பூ போல இதழ் விரித்து பொன்னான உடல் எடுத்து தேர் போல வந்த கண்ணே சிலை போல வந்த பெண்ணே அத்தானின் துணை இருக்க முத்தான மொழி இருக்க பித்தாக கிடந்த என்னை கொத்தாக அணைத்த கண்ணா செவ்வாழ் கண்ணா ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை கால் எடுத்து வா 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 செம்மாதுளை பிளந்து தா தா தா. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் சூப்பர். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். முடிச்சுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு செய்யும். ரொம்ப நன்றி. பார்ப்போம். நாளை வந்து காயத்ரி பேசுறாங்க பாரதியார் பத்தி. ஒரு சிறு இதுதான், ஒரு ½ உரை தான் இருக்கும். மற்றபடி நம்ம கலந்துரையாடலாம். பாரதியார் பத்தி நாளைக்கு பேசுறோம். காயத்ரி யூஎஸ் போயிட்டாங்க. போயிட்டாங்க, யூஎஸ் போயிட்டாங்க. மகிழ்ச்சி. நன்றி. சரி சார். நன்றி சார். நன்றி சார். ஸ்ரீ சார் மகிழ்ச்சி. நன்றி சார். அனைவருக்கும் நன்றி சார். நன்றி. எல்லாரும் சந்திக்கலாம். நாளை சந்திக்கலாம். நாளை சந்திப்போம். ஓகே சிவகணி, பார்க்கலாம். நன்றி. மதா மேடம் நன்றி. நெய்தேத்தன் சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி. நன்றி சார். பார்க்கலாம். வந்து கேட்ட பாக்குறேன் மறுபடியும். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு யாரு? நாளைக்கு வந்து காயத்ரி காயத்ரி பேச போறாங்க. நாளைக்கு யூஎஸ் போயிட்டாங்க. காயத்ரி பேசுறாங்க. ஃபாரின்ல அந்த ஏதோ ஃபாரின் இதுகள்லாம் பேசுறாங்களே அவங்க தானே? எப்படி சார்? ஃபாரின் பத்தி ஏதோ வெளிநாட்டு இல்ல பாரதியார் பத்தி தான் ஒரு 4 வார்த்தை பேச போறாங்க. கொஞ்சம் மொச்சமா பாரதியார். அப்பாடி. சரி, நல்லது. அமிதா மேடம், இப்ப பாரதி விழா வருதா? நிறைய இடத்துல பாரதின்னு போடுறாங்களே. ரெட் போட்டோ இல்ல, அதாவது இப்போ 12ஆம் தேதி பாரதியாரோட 11ஆம் தேதி பிறந்த நாள் போச்சு இல்ல? ஓ, அதை ஒட்டி போடுறாங்க. அதை ஒட்டி அவங்க வந்து இங்க காலேஜ்ல ஒரு இடத்துல பேசிட்டு வந்தாங்க. அதை நான் இங்க பேசிட்டு இருந்தேன். ஊருக்கு போன பேர் பேசுறேன்னாங்க. அதனால இன்னைக்கு நாளைக்கு பேசுறேன். அருமை. அமிதா மேடம் சொல்லுங்க. தமிழ் வகுப்பு புத்தகம் வச்சுக்கலாமா? அடுத்தது நாராயணமூர்த்தி சார், நம்ம என்ன பாடம் எடுக்கலாங்கிறத நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா?